இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். அந்த இஸ்ரேல் ஃபேஸஸ் மல்டி ஃப்ரண்ட் வார், 7 முக போரை சந்தித்து வருகிறது இஸ்ரேல் தேசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ்ரேலுடைய போர் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சண்டை என்னமோ நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனாலும் ஜெயிச்சுட்டே இருக்கிறது யார்? இஸ்ரேல் தான். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஒரு 2 வாரங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போகும், தேசத்தை சுற்றி பார்க்கவும் தேவன் கிருபை செய்தார். அங்கே போகும்போது ஒரு செடி கூட கருகி நான் பார்க்கல, அவ்வளோ ஒரு செழிப்பான தேசம்னு சொல்லலாம். அதாவது முதல் முறை அந்த தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் ஒவ்வொருத்தரை அனுப்புனார். மோசே அனுப்பி அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்போ அநேகர் போய் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க. ஆனால் 2 பேர் வந்து பாசிட்டிவான ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இல்லைல்ல, அவங்கள காத்த நிழல் அவங்கள விட்டு போயிருச்சு, அந்த தேசத்தை நம்ம ரொம்ப சுலபமாகவே நம்ம வந்து சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மற்ற 8 பேரும் மற்ற 10 பேரும் எதிரான ரிப்போர்ட் தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பயங்கர ஒரு கலக்கம் வந்துச்சு. அப்போ எதை நம்பினாங்கன்னு தெரியுமா ஜனங்க? எந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்க? 10 பேர் சொன்னது தான் எடுத்தாங்க. அதை கேட்டுட்டு என்ன செஞ்சாங்க? கல்லை தூக்கிட்டாங்க. யோசுவாவையும் காலேபையும் கொன்று போடுறது அளவுக்கு அவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் யாரை நேசித்தார்? அந்த 2 பேர் தான் அந்த தேசத்திற்குள்ளே கடந்து போனாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ப்ராமிஸ்டு லேண்டுக்குள்ளே என்ட்ரானவங்க அவங்க தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட காலேபும் யோசுவாவும் இல்லை, ஆனால் இன்றைக்கி நாங்கள்லாம் ஐ விட்னஸாக இருக்கிறோம். அந்த தேசம் சொன்னது போல் ஒரு கொழுத்த தேசம், ஒரு செழிப்பான தேசம். அதாவது போன தடவை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ஒரு பயங்கரமான வித்தியாசம், ஒரு பெரிய வளர்ச்சி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த தேசத்துக்கு போயிட்டு வந்தது. நம்ம நிறைய காரியங்களை வரக்கூடிய நாட்களில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னும் ஒரு வித்தியாசமான விதத்தில் நிச்சயமாக ஆவியானவர் சில ரெவலேஷன்ஸை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். ஸோ அதை நம்ம வச்சு இன்றைக்கி ஒரு சில காரியங்களை நம்ம இன்றைக்கி தொடர்ந்து தியானிக்கலாம். எத்தனை பேத்துக்கு அலாம்னா தெரியும்? அலாம், நாங்கள் தான் தினம் அலாம் வச்சுட்டு தானே தூங்குறோம் அப்படிங்கிறீங்களா? சரி, நம்ம வைக்கிற அலாம் இருக்கட்டும். வேற எங்கெல்லாம் அலாம் கேட்டிருக்கிறீங்க? சைரன் சத்தமெல்லாம் எப்போ கேட்டிருக்கிறீங்க? மில்லில். ஸோ மில்லில் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த மில்லில் ஒரு பெரிய ஒரு சவுண்ட் இருக்கும். அந்தந்த டைமுக்கு என்ன இருக்கும்? ஸ்கூலில் இருக்குது. வேற ஒரு ஆபத்துங்கும் போது எங்கெல்லாம் கேட்டிருக்கிறீங்க? போலீஸ், வெரி குட். ஆம்புலன்ஸை அடிக்கடி நம்ம கேட்குற மாதிரி இருக்குது ஒரு அலாம், ஒரு ஃபயர் அலாம். ஸோ இப்படி நிறைய ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் ஜனங்களுக்கு வந்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கறதுக்கு, யூ ஹேவ் டு பி அலர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய அலாம் வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காட்ஸ் அலாம் சிஸ்டம். ஆண்டோர் கையிலையும் கடிகாரம் இருக்குது. ஸோ நம்மளும் காலையில் தினம் என்ன நம்பிக்கையோடு வைக்கிறோம்? காலையில் நிச்சயமாக நம்ம கண் விழிப்போம், நம்ம தூங்கி எந்திரிப்போம், இந்த டைமுக்கு நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நம்ம ஒரு அலாம் செட் பண்ணிட்டு தான் நம்ம தூங்குகிறோம். ஸோ அதே மாதிரி ஒருவேளை நம்ம இன்றைக்கி ஒரு வேளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் தூங்கிட்டு இருந்தால் இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அலாம் சத்தத்தை கேட்டு இன்றைக்கி விழிக்கணுங்கிறது தான் என்னுடைய செய்தியே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ அந்த பிபிடிக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம். இந்த வாரம் வெளிவந்த அந்த செய்தியோட கூட சேர்த்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். காட்ஸ் கவனன்ட் வித் ஆப்ரஹாம். ஒய் இஸ்ரேல்? எனக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குது. இஸ்ரேல் தேசம் இல்லாமல் மற்ற தேசங்கள் இல்லை. இஸ்ரேல் தேசத்தை புரியலை அப்படின்னு சொன்னால் மற்ற தேசங்களில் நடக்கக்கூடிய காரியங்களும் வரும் காரியங்களும் நிச்சயமாகவே புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் எப்படி ஒரு பெரிய ஒரு புயல் வந்து புரட்டி போட்டது போல் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2023க்கு அப்புறம் மடமடன்னு சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கண்டினியூஸாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப வேகமாக ஒரு அப்படின்னு சொல்லலாம், அந்த விதத்தில் சில நிகழ்ச்சிகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எவ்ரி திங் டேக்ஸ் பிளேஸ் இன் அ வெரி வெரி ஸ்பீடி ப்ராசஸ். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த இஸ்ரவேல் மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பூமியாக இருக்கட்டும் ஜனங்களாக இருக்கட்டும் நீங்கள் அவங்கள பிரிக்கவே முடியாது. யூ cannot செப்பரேட் த பீப்புள் அண்ட் த லேண்ட், த பீப்புள் அண்ட் த லேண்ட். உதாரணமாக நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் தீர்க்க தரிசனங்கள். இந்த ஜனங்களுக்கு கர்த்தர்
ஏராளமான தீர்க்க தரிசனங்கள். அந்த தீர்க்க தரிசனங்களையும் ஒரு சிலதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி இவங்க லைஃப்பில் நிறைவேறுது, எப்படி நிறைவேறி கொண்டு இருக்கிறது, எப்படி எந்த அளவுக்கு எத்தனையோ 1000 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக முன்னறிவிக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள் வாழ்க்கையில் நம்மளுடைய காலகட்டங்களில் கண் பார்க்க காது கேட்க இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ we need to understand the biblical prophecy. அந்த தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எது தெரியணும்? அந்த தேசத்தை பற்றியும் அந்த தேசத்தினுடைய மக்களை பற்றியும் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா they are very very strong. நான் வந்து டிரான்சிட்டில் டெல் அவீவ்லேருந்து வரும்போது ஒரு இடப்பட்ட ஒரு தேசத்தில் இறங்கி இருக்கும்போது அங்கே பேசிக்கொண்ட ஒரு வார்த்தை என் காதில் விழுந்தது. ஐயோ, இஸ்ரேலை கண்டா சும்மா எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு. இன்றைக்கி அவங்க தாங்க டாப்பு, இன்றைக்கி மிலிட்ரியில் அவங்க தாங்க டாப்பு, டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். அப்போது இதை ரொம்ப காதுக்குள்ளீர நான் வந்து கேட்டேன். ரொம்ப ஆண்டவருடைய ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்தளவுக்கு தீர்க்க தரிசனத்தை தெரியாத, அந்த ஜனத்தை பற்றி தெரியாத ஒரு சிலர் பேசி கொண்டிருப்பதை என் காதுகள் கேட்கும்படியாக தேவன் செய்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ தே ஆர் வெரி ஸ்ட்ராங் லைக் அ லயன். ஸோ இன்றைக்கி அவங்க கெட்சிக்கிற சிங்கம் போல தான். இன்றைக்கி நம்ம அந்த வீக்லி நியூஸ் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலின் நியூஸ். இஸ்ரேல் வந்து நியூஸ் பேப்பரில் இல்லாத நாளே இல்லைன்னு சொல்லணும். இன்றைக்கி முக்கியமாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஹாப்பியாக இதை ஏன் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் அப்படின்னா, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் அடையாளம் இந்திய தேசத்திலிருந்து துவங்கி இருக்கிறது சந்தோஷம் தானே. வாசிக்கலாமா வேகமாக ஒரு சில வசனங்கள்? ஏசாயா 11:12, எசேக்கியேல் 36:24, சகரியா 10:6. ஏசாயா 11:12 ஒருவர், எசேக்கியேல் 36:24, சகரியா 10:6. இந்த வசனங்களை முதலாவது வாசிக்கலாம். ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலுமிருந்து கூட்டுவார். பூமியின் 4 திசைகளிலிருந்தும் சிதறடிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாராம்? கூட்டி கொண்டு வருவார். யார் இவங்கிறத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்குங்க? கடைசி நாட்களில். அடுத்த வசனம், புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் அழைத்து சகல தேசங்களிலுமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். ஸோ லேண்ட் அவங்க குடியிருக்கிறாங்க. ஆனால் அந்த லேண்டுக்கு ஓனர் யார் தான்? காட் இஸ் த ஓனர் ஆஃப் இஸ்ரேல், த லேண்ட். சகரியா 10:6, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். இது போதும், இந்த பகுதி போதும். இன்னொரு தடவை இதை வாசிங்களேன். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்துவேன், யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து, யோசேப்பு வம்சத்தாரை நான் ரட்சிப்பேன், அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன், அவர்களை திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதாவும் வந்துருச்சு, இந்த இடத்துல யோசேப்பும் வந்துருச்சு. ஸோ இப்படி 2 விதமான பேரை ஆண்டவர் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணுறாரு. இது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு அறிவிப்பு. 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா நியூஸ் சேனல்ஸ், லோக்கல் நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான செய்தி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இந்திய தேசத்திலிருந்து தங்களை யூதர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு கூட்டத்தார் தங்களுடைய நாடாகிய இஸ்ரவேலுக்கு நாடு திரும்புகிறார்களாம். கேட்டிங்களா இந்த நியூஸு? சன் டிவி, பாலிமர் சேனல், எல்லா சேனல்ல இருந்தும் வந்துருச்சு. இப்போது இந்த வசனம் எத்தனை வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு? ஏசாயா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2700 இயர்ஸ், 2500 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது அத்தனை ஆண்டு காலங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட வசனத்துக்கு ஐ விட்னஸாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஏன்னு கேட்டால், இந்த மனாசே கோத்திரம் எங்கே தான் இருக்கணும்? இஸ்ரேல் தேசத்தில் இருக்கணும். ஆனால் சிதறடிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க இருந்தாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மனாசே கோத்திரம் யார் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது யாருங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்பாக இவங்களை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ இவங்கெல்லாம் வந்து சிலர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் காணாமல் போன கோத்திரத்தார் அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் காணாமல் போன கோத்திரத்தார் அப்படின்னு சொல்லிட்டு த லாஸ்ட் ட்ரைப்
அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்ட் வேர்ட் பைபிளில் மென்ஷன் பண்ணவே இல்லை. காணாமல் போன கோத்திரத்தார், த லாஸ்ட் ட்ரைப் அப்படிங்கிறது அப்படி நமக்கு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு சில காரியங்களை நம்ம இவங்கள பார்க்கலாம். இவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவங்களை நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இப்போ இந்திய தேசத்திலிருந்து அவங்க போகிறாங்க. இந்தியாவிலேருந்து இஸ்ரேலுக்கு போகிறாங்க. 5 ஆண்டு காலங்களுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதுதான் ஆலியா திட்டம். ஸோ அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு போகிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஆலியா. நாங்கள் இருக்கும்போதும் ஒரு சிலர் வேறு நாடுகள்லேருந்து வந்து இறங்கியிருந்தாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் பயங்கரமான செலிப்ரேஷன் இருந்தது. அவங்களெல்லாம் எப்படி அந்த சொந்த நாட்டுக்குள்ளே அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ சாதாரண நிகழ்ச்சியாக இருந்தாலும் த ப்ராஃபஸி இன் ஆக்ஷன்ங்கிறத பார்க்கலாம். அப்படி லைவ்ல என்கவுண்டர் பண்ணுற மாதிரி இருந்தது. பாரு இதெல்லாம் பாரு அப்படின்னு. இப்போ நம்ம நாட்டில் இருந்து போகிறது அடுத்த ஒரு லிவிங் எவிடன்ஸ் அப்படிங்கிறத. ஓஃபிர் சோஃபர் அவர் தான் வந்து ஆலியா அண்ட் இன்டகிரேஷன் மினிஸ்டராக இருக்கிறாரு. அப்போது பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவங்களும் சொல்லி என்ன சொன்னாங்கன்னா, நம்முடைய இந்திய தேசத்தில் நார்த் ஈஸ்ட் எப்படி வந்து சவுத்தில் கொஞ்சம் கொச்சின் யூதர்கள் வந்து அவங்க தங்கியிருந்தாங்களோ, அது போல் நார்த்தில் தங்கியிருந்த இந்த யூதர்கள் வந்து நாடு திரும்புகிறாங்க. கிட்டத்தட்ட 5800 பேர் என்ன செய்ய போகிறாங்கன்னா நாடு திரும்ப போகிறாங்க 2030க்குள்ளே. இப்போ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா 2026ல் ஒரு 1200 மெம்பர்ஸ் வந்து அவங்க இஸ்ரேல் நாட்டுக்கு போக போகிறாங்க. ஸோ இவங்க தான் முதல் முறை போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏற்கனவே பெனாய் மனாஷே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரைப் ஏற்கனவே 5000 பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே இருக்கிறாங்க. இப்போது மிசோரம் பகுதிகளிலிருந்து கடந்து போயிருக்கிறாங்க. ஸோ சில வரலாறு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த பெனாய் மனாஷே, நாங்கள் வந்து மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். பெனாய் அப்படின்னா சில்ட்ரன், த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல். அதாவது அவங்க யாரு, யோசேப்பினுடைய மூத்த மகனாகிய மனாசேவுடைய புத்திரர். யோசேப்பை தான் நம்ம பார்க்கல, பட் யோசேப்புடைய சந்ததி இத்தனை காலங்களாக ஆண்டு காலங்களாக நம்முடைய நாட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. பட் இவங்க எல்லாரும் என்ன செய்ய போகிறாங்க, நாடு திரும்ப போகிறாங்க. ஸோ அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இத்தனை நாளில் வந்து மிசோரம், மணிப்பூர், சிலர் சொல்கிறாங்க மும்பாயில் கூட இருந்தாங்க, அவங்கெல்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க அப்படிங்கிறது. அப்போது அவங்கெல்லாம் அங்கே இருந்திருந்தாங்க. தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிட்டாங்கன்னா, குக்கி சின், அப்புறம் மீசோ ட்ரைபல் அப்படி சொல்லக்கூடிய இந்த இனத்தாரோடு கூட அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் எங்கே தங்குவாங்கன்னு கேட்குறீங்களா? அவங்க ஏற்கனவே நிறைய வீடுகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்தோம். அப்போ சொன்னாங்க, ஆலியா திட்டத்தின் மூலமாக வரப்போகிறவங்களெல்லாம் இங்கே தான் குடியமர்த்த போகிறாங்களாம். கலிலே என்ன ஒரு ஃபெய்த்து பார்த்தீங்களா? உலகம் முழுவதும் வர்றவங்கள கலிலேயா பகுதிகளில் அந்த இடத்துல இப்போ சமீபத்தில் யுத்தத்தை கண்ட பகுதிகள் அது எல்லாத்தையும் இன்னும் அந்த இடத்தை என்ன செய்து இஸ்ரேல் பலப்படுத்த விரும்புகிறது. அந்த இடம் முழுவதுமாக ஜனங்களை கொண்டு நிரப்புகிறது. இதெல்லாம் உங்களுக்கு கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஆமாம். ஸோ இதெல்லாம் நம்ம சபைக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? நம்ம எதையோ தேடிட்டு இருக்கோம், ஆனால் இந்த ரகசியங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதை நம்ம கண்டு கொள்ளாமல் இருக்கிறோம். அப்போ பாருங்க, இத்தனை காலங்களாக இந்த சியோனை குறித்து இவங்க இருதயத்தில் தாங்கி சுமந்துட்டே இருந்திருக்கிறாங்க. யார் இவங்க? இந்த பெனாய் மனாசே கூட்டத்தார். கிட்டத்தட்ட பல கோடி அமௌண்ட் இவங்களுக்காக செட்டில் பண்ணுறதுக்காக எல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் சொல்லிடுச்சிங்க, பார் ரொம்ப காலம் வந்து இவங்களை அங்கீகரிக்கவே இல்லை. ஆனால் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு அந்த டெஸ்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆமாம் இவங்கெல்லாம் எங்களுடைய மக்கள் தான், நாங்கள் இவங்களை எங்கள் நாட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், இவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இவங்களுக்கு வீடு கொடுக்கறதோ, எபிரேய மொழியை கற்றுக் கொடுக்கறதோ, இல்லை வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கறதோ, இவங்களுக்கு நிலங்களை கொடுக்கறதோ, இதெல்லாம் எங்கள் இஸ்ரேல் நாட்டுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிச்சு. எங்கள் மக்கள் எங்கே இருந்தாலும் சரி வந்தால் போதும். மோசே வந்து சொல்லுவார் தெரியுமா, லெட் மை பீப்புள் கோ, என்னுடைய ஜனங்களை போக விடுங்கள். இன்னைக்கு எல்லா தேசத்திலிருந்தும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். 70வது நூற்றாண்டில் எருசலேமில் மிகப்பெரிய உபத்திரவம் வந்தது. உபத்திரவம் வந்தப்போ அங்கே இருந்தவங்க எல்லாம் கலைஞ்சு ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் உலகம் முழுவதும் செதறி போனாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு எருசலேமுக்குள்ள உபத்திரவத்தை கொடுத்து எருசலேம்ல இருந்து துரத்துனாரா? இன்னைக்கு என்ன செய்யறாரு, உலகத்துக்குள்ள உபத்திரவத்தை கொடுத்து அவங்கள மறுபடியும் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கர்த்தர் என்ன செய்யறாரு, கூட்டி சேர்க்கிறார். எல்லா நாடுகளையும் உபத்திரவத்தை வந்துருச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும், மணிப்பூர்ல குக்கி சமூகத்தினர் எவ்வளவு பாடுகள் பட்டாங்க, மரணத்தை அவங்கள கேட்பாரற்று கிடந்தாங்க.
இதெல்லாம் வந்து எதேர்ச்சியா நடக்கலை, இதெல்லாம் தேவனுடைய திட்டத்தோட நடந்திருக்குங்கிறதையும் நம்ம புரியணும். ஸோ அவங்க சந்தோஷமா அவங்க போகட்டும், அவங்களுடைய சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் எப்படி இவங்களை தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செஃபார்டிக் ஜூஸ், இந்த ஃபோட்டோ பாருங்க, இங்கேயும் சினகாக் இருக்கு, தேவ ஆலயம், நிறைய ஜெப ஆலயங்கள் இருந்தது. செதறிப்போன யூதர்கள் எல்லா இடங்களையும் ஜெப ஆலயங்கள் கட்டினாங்க. அவங்களுடைய பாரம்பரியத்தை, அந்த யூத ட்ரெடிஷனை அவங்க என்ன செய்யல, விடவே இல்லை. ஸோ இங்கே பாருங்க, இவங்க வந்து ஒரு சினகாக்ல உட்காந்து தங்களுடைய கரங்களை அவங்க கண்களில் மூடி அவங்க வந்து ப்ரே பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது அந்த ஃபோட்டோஸ் நமக்கு அது இருந்தால் அந்த டிஸ்பிளே கொடுங்களேன். அந்த ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு அந்த வீடியோ மட்டும் ப்ளே பண்ணுங்க. ஸோ இங்கே இருக்கும்போது இவங்க யூதர்கள்னு எப்படி இவங்களுக்கு இந்த அளவுக்கு வெளியே வந்தாங்க, எப்படி தெரிய வந்தது? ஏன்னா இவங்கெல்லாம் காணாம போய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. கிட்டத்தட்ட 2700 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் தாத்தாவுடைய தாத்தா யாருன்னு தெரியுமா? அவர் எந்த ஊர்லேருந்து வந்தார், எந்த வம்சத்தை சேர்ந்து வந்தாருன்னு தெரியுமா? இன்னைக்கு டெக்னாலஜி வந்தாலே நம்மளால சொல்ல தெரியாது. அதுவும் யூதர்கள் தங்களை இவ்வளோ அழகாக அடையாளப்படுத்தி இருக்காங்க. 2700 இயர்ஸ்க்கு அப்புறமும் கரெக்டாக அவங்க வந்து மேட்ச் ஆகுறாங்கன்னா எப்படி அப்படின்னு பார்த்தா, 19ஆவது நூற்றாண்டில் சொல்லப்படுகிறது, வந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அவங்க என்ன செய்தாங்க, காஸ்பல் அறிவிக்க வந்தாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக எல்லா பகுதிகளுக்குள்ள போனாங்க. அப்படி போகும் பொழுது அந்த இடத்துல இந்த எபிரேய மொழி அவங்க பேசியிருக்காங்க. இந்த மொழி தான் அவங்கள ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சான். ஸோ இன்றைக்கும் நாங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு போகும்பொழுதும் ரொம்ப ஆசை அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல. ஆனால் எது தடுத்துச்சு அப்படின்னு சொன்னால், மொழி வந்து ஒரு தடையாக இருந்தது. ஏன்னா அதிகமாக ஹீப்ரு மொழி தான் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருந்த இந்த மனாசே கோத்திரத்தை அடையாளப்படுத்தி கொடுத்தது எது அப்படின்னா, இந்த ஹீப்ரு மொழி தான். அப்போ ரொம்ப ஆசையாக வாஞ்சியாக கற்றுக்கொண்டாங்களாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்களாம். அது மட்டும் இல்லை, இவங்களுடைய பழக்க வழக்கத்தில் பார்த்தா நிறைய அவங்களுடைய அவங்க பாரம்பரியத்தை அவங்க வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம நாட்டில் இருந்த யூதர்களுடைய வீடு. அதாவது முன்னோர்கள், அவங்களுடைய 4 ஃபாதர்ஸ் காலம் காலமாக அவங்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த இந்த மெசூசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, அந்த தோரால இருக்கக்கூடிய சில வசனங்களை எழுதி அவங்களுடைய கதவுல வைத்து சில அந்த ரைஸ் ஸ்டாக்ஸ், எதுக்குன்னா ஆசீர்வாதத்தை குறிக்கிற மாதிரி அவங்களுடைய கதவுகளில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது 2 தலைமுறையை அடையாளப்படுத்தக்கூடிய மனாசே குடும்பத்தினர். இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிறவங்களுடைய ட்ரெஸ்ஸை பாருங்க, அதே போல் பின்னாடி நிற்கிறவருடைய ட்ரெஸ்ஸை பாருங்கள். அப்போல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்தாச்சு. அப்போ கீழே உட்கார்ந்துருக்கிறவங்க இவங்களுக்கு முந்தின ஜெனரேஷன். ஸோ என்ன குறிக்குது அப்படின்னா, அவங்க இந்திய தேசத்தில் இருக்கும்போது இந்தியர்களுடைய காஸ்டியூமை யூஸ் பண்ணாங்க. அதாவது நம்ம சாரி கட்டுறோன்னா அவங்களும் சாரி, இல்லைன்னா அவங்க ஒரு வேளை வேஷ்டி ஷர்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் இருந்தது. ஆனால் அவங்களுடைய யூத பழக்கத்தை அவங்க மாற்றிக்கொள்ளவே இல்லை. இன்னொரு அழகான ஒரு படம் கூட நான் பார்த்தேன். அதாவது நம்முடைய பெண்கள் அணியக்கூடிய உடை அணிஞ்சிருந்தாலும் அந்த மிட்ஸா அது அவங்களுடைய அப்பம் சுடுறத நம்ம பார்க்கும் பொழுது அந்த யூதர்கள் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அந்த மட்ஸா பிரெட், அந்த பிரெட் அவங்க தயாரிக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் இன்னுமே இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே இங்கிருந்த யூதர்கள் தான். ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் அவங்க கற்றுக்கொண்டாங்க. இன்னொன்று, நம்ம இந்திய தேசத்தில் அவங்க பட்ட ஒரு கஷ்டம் என்ன, மற்ற தேசத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. ஆனால் ஜாதிங்கிற ஒரு அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை சந்திச்சாங்க இந்த மனாசே கூட்டத்தார். ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல. இந்த ஒரு வீடியோவில் வரக்கூடிய ஒரு சின்ன செக்மெண்ட் இது மட்டும் நீங்கள் கேளுங்க அவங்க பேசுறத. அவங்க பண்றதெல்லாம் பாருங்க. ரூத்துடைய புஸ்தகத்தை நம்ம தியானிக்கிறோம். அதை உள்ள வெட்டுறது, அடிக்கிறது. From the culture, the customs that we come on to and pass it on to that our forefather did for us, that we are all Bnei Menashe, that we pass it on from one generation to the other.
And then still today we have many customs that we follow which are related to the Bnei Menashe. גלית סינגסון משתייכת גם היא לבני שבט המנשה, גרה במדינת מניפור, אבל מרגישה שייכת למקום אחר. India, it's a beautiful country, but then we are not content because we long for Zion since ages. So our land is Israel, not here. בינתיים גם היא עסוקה בקציר האורז, היא תעלה לארץ אולי בסיבוב הבא. Our willing to go to Eretz Israel is so much that every time I lit Sabbath candles, I pray to Hashem that may this be the last candle that I lit here in Hodu. அவங்க சொன்னது புரிஞ்சுதா? நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய சில பழக்க வழக்கங்கள், எங்களுடைய முந்ததியர், எங்களோட 4 fathers அவங்க எதெல்லாம் பழக்கத்தில் வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் எத்தனை வருஷமோ, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 2700 வருஷமாக நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த ஷபாத்தில் அந்த ஓய்வு நாளில் நான் கேண்டில் பற்ற வைக்கும்போது என்ன சொல்லுவாங்களாம், இதுவே நான் வந்து பற்ற வைக்கக்கூடிய கடைசி கேண்டலாக இருக்கட்டும். இந்திய தேசம் வந்து ஒரு அழகான தேசமாக இருந்தாலும் இது என்னோட நாடு இல்லை, என்னுடைய நாடு இஸ்ரேல் தான், எனக்கு என் நாட்டுக்கு போகணும். ஸோ இதை இந்த கடைசி நாட்களில் ஆவியானவர் அவங்களுடைய உள்ளத்தில் அதை தந்திருக்கிறார். அதுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தது கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் தான். ஸோ இன்றைக்கி இவங்கெல்லாம் சொல்லி இன்றைக்கி அப்படி அவங்கெல்லாம் கடந்து போகிறது நமக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவே இருக்கிறது. ஸோ இன்றைக்கி மும்பை கல்கட்டாவில் இருந்தவங்க இன்றைக்கி செஃபார்தீம் யூதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களை அடையாளப்படுத்தலாம். இப்போ நம்ம மெடிடேட் பண்ண போகிறது இவங்களை பற்றி தான். ஸோ பாக்தாதி ஜூஸ் பற்றி இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் நம்ம இல்லை அந்த 12 tribes ஆஃப் இஸ்ரேல் அந்த ஸ்லைடில் இருந்து போடுங்களேன் ப்ளீஸ். ஸோ மனாசே வந்து யாருடைய மகன்? யோசேப்புடைய மகன். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து யோசேப்பை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? சரி, இப்போது ஒருவேளை எனக்கு அந்த கோத்திரங்களை பற்றி எனக்கு தெரியாது, இல்லைன்னா நிஜமாவே இப்படி ஒரு ட்ரைப் இருக்காங்களா அப்படின்னு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன சார்ட்டு. இந்த சார்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். பட் நான் வேகமாக இதில் நான் கடந்து போக போகிறேன். பாருங்க, இதுதான் வந்து இவங்களுடைய டோட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படி அவங்க ஆரம்பத்தில் ஆபிரகாம தேவன் அழைத்தார், அதுக்கப்புறம் படிப்படியாக இவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது அப்படிங்கிறது இந்த 2-3 ஸ்லைட்லேயே உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். 2126 2126 BC கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். எங்கே போகிறதுக்காக? கானான் தேசத்துக்கு அழைத்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செய்துட்டு சொன்னார், நான் உனக்கு இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். அடுத்தது 800 BC அதுக்கப்புறம் அதே வார்த்தையை யாரோடு கூட மறுபடியும் உறுதிப்படுத்துகிறாரு? ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறோம் 1800 BC, இது 1760 BCயில் மறுபடியும் ஆண்டவர் வந்து கொடுத்த வாக்கு தத்தத்தை யாரோடு மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு, அஃபார்ம் பண்ணுறாரு? ஐசக்குடைய மகனாகிய யாக்கோபோட கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் 12 பிள்ளைங்க. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் சார்ட்டில் பார்க்கலாம். 1728 அதில் ஒரு பிள்ளை தான் யோசேப்பு. யோசேப்பை எகிப்தில் விற்கப்படுகிறார், ஒரு அடிமையாக விற்கப்படுகிறார், தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்படுகிறார். 1706 அந்த இடத்துல கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். அந்த பெயர் என்னங்க? இஸ்ராயேல். அப்போ இன்னைக்கும் நமக்கு தெரியும், இஸ்ராயல்ங்கிற பேர் மனிதன் வைத்த பெயர் அல்ல, அது தேவன் வைத்த பெயர். அதற்கப்புறம் அந்த முழு குடும்பமும் அந்த 70 பேரும் எங்கே மூவ் ஆகுறாங்க? இந்த எகிப்து தேசத்துக்கு மூவ் ஆனாங்க.
எகிப்து தேசத்திலேருந்து ஒரு காலம் வந்தது, கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து அவங்கள பத்திரமா 1446 அங்கிருந்து வெளியேறாங்க. இதுதான் அவங்களுடைய லைஃப்ல திரும்ப 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 நடந்துட்டு இருக்கும். இன்னைக்கு மனாசே கோத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் எப்படி தான் இருந்தாங்க, அவங்களுடைய சொந்த நாட்டை விட்டு சிதறடிக்கப்பட்டு பல இடங்களுக்குள்ள வந்தாங்க. ரொம்ப ஈஸி ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது இஸ்ரேல் நாட்டிலிருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வர்றது ஒன்றும் ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த மான்சூன் செட் ஆகும்போது அந்த சவக்கடலை, இந்த டெட்சியை தாண்டி அந்த அரேபியன் கடலை தாண்டி அந்த புயல் மத்தியில் அந்த கப்பல் பிடிச்சு அவங்க தேசத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ள பயங்கரமான ஆபத்துகளை அந்த கடலில் சந்திச்சாங்க. அதில் அநேகர் கப்பல் சேதத்தினால இறந்தும் போயிட்டாங்களாம். அதெல்லாம் தாண்டி உயிர் பிழைச்சவங்க அங்கங்கே சில பகுதிகளில் இங்கே பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சி ஒதுங்கினாங்க. அப்படி நிறைய இடங்கள்ல அப்புறம் இன்டர் மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இருந்தாங்க. இன்டர் மேரேஜ் பண்ணாலும் எதை காத்துக்கிட்டாங்க, அந்த யூத குலத்தையும் யூத ட்ரெடிஷனையும் அவங்க காத்துக்கிட்டாங்க. ஸோ இது அவங்களுடைய எக்ஸோடஸ். அடுத்தது நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1406 தி இஸ்ரேலைட் கான்குவெஸ்ட் ஆஃப் கானான் பிகின்ஸ். 7 விதமான ஜாதிகளை கர்த்தர் துரத்தினார். தேசத்தெல்லாம் பங்கிடுறாங்க. யாரோட தலைமையில் பங்கிட்டாங்க? யோசுவாங்கிற லீடரை கர்த்தர் எழுப்புறாரு. அதற்கப்புறம் அந்த தேசத்தை அவங்க பங்கிட்டாங்க. அதற்கப்புறம் இந்த ஜனங்களை விசாரித்து வர்றதுக்கு நியாயாதிபதிகளோட காலம். நிறைய குட்டி குட்டி லோக்கலாக சின்ன சின்ன அங்கங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை வச்சு நடத்தினார். 1050 to 930 BC இந்த காலகட்டத்தில் தான் 3 முக்கியமான ராஜாக்கள். யார் அவங்க? சவுல், தாவீது, சாலமோன். அப்போ தாவீது சாலமோனுடைய காலத்தில் இவங்களுக்கு தேசம் கிடச்சிருச்சு. அந்த தேசத்தை ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு ராஜாவும் இருந்தார். ஸோ இது 930 BCயில் நடக்குது. அதுக்கப்புறம் ராஜ்யம் 2 உடையுது. ஏன் இந்த ஸ்டோரியை நான் திரும்ப சொல்கிறேன்னா, இன்றைக்கி அந்த ட்ரைபை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் 930 to 722 BC அப்போ இந்த 2 ராஜ்யமாக உடஞ்சதுக்கு ஒரு ராஜ்யத்துக்கு பேர் என்னங்க? இஸ்ரேல். இன்னொன்றுக்கு யூதேயான்னு பேர். இஸ்ரேல், யூதேயா அப்படி 2ஆக பிரிஞ்சுட்டாங்க. ஸோ யூதேயாவில் போய் இருந்தவங்க 2 கோத்திரத்தார், இஸ்ரேலில் போய் இருந்தவங்க 10 கோத்திரத்தார். ஸோ இந்த 2 கோத்திரத்தார் யார் அப்படின்னா, ஒன்று யூதா கோத்திரம், இன்னொன்று பெஞ்சமின் கோத்திரம். அவங்களோட கொஞ்சம் லேவியும் இருந்தாங்க. அதற்கப்புறம் 722 BC இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அசீரியா அன்னைக்கு வல்லரசாக இருந்து படையெடுத்து வந்து இஸ்ரேலை கைப்பற்றினது. அந்த சமயத்தில் செதறி போனவங்க தான் இந்த 10 கோத்திரத்தார். அப்படிதான் மனாசே கோத்திரத்தாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அசீரியர்கள் அந்த நாட்டை பிடிக்கும் போது அந்த நாட்டை விட்டு வெளியேறினவங்க தான். ஸோ என்னைக்கு காணாமல் போனாங்க அந்த தேசத்தை விட்டு? 722 BCயில் காணாமல் போனவங்க எந்த இயரில் திரும்பி போகிறாங்க? 2025 ADயில் திரும்பி போகிறாங்க. ஸோ காலங்கள் மாறலாம், வருஷங்கள் உருண்டு ஓடலாம். ஆண்டோர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்றைக்குமே மாறாது, மறையாது, தேய்ந்து போகாது, கரைந்தும் போகாது. ஸோ அசீரியா என்ன செய்து அந்த நாதன் கிங்டமை பிடிச்சது. அடுத்ததா இன்னொரு ராஜ்யம் இருந்தது இல்லையா, யூதேயா ராஜ்யம். அந்த ராஜ்யம் கொஞ்சம் வருஷம் தாக்கு பிடிச்சது. ஏன்னா அங்கே ஆண்டவருக்கு பிரியமான சில ராஜாக்கள் இருந்தாங்க. 605 to 586 3 முறை படையெடுத்து வந்தான் பாபிலோன் சாம்ராஜ்யம் நேபுகாத் நேச்சருடைய தலைமையில். அதை பிடிச்சது மட்டும் இல்லை, அங்கே இருந்த தேவாலயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அந்த தேசம் அந்த தேவாலயம் அந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாங்கள் இப்போ போகும்பொழுது பார்த்தா அந்த என்ட்ரன்ஸ்லேயே மிக பிரம்மாண்டமாக அந்த மாடல் செஞ்சு வச்சுருக்குறாங்க. அந்த 3rd டெம்பிளுடைய மாடல் இப்படி தான் இருந்துச்சு. எக்ஸாக்டாக பிக்சர் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதை சுற்றி சுற்றி பார்த்தா ஒரு மைன்யூட் டீட்டெயிலை கூட அவங்க விடலை. அவங்களுக்கு லேண்டு கிடைச்சா போதும். ஒவ்வொரு நாளும் அந்த வெஸ்டர்ன் வாலில் வந்து அவங்க தங்களுக்காக ஜெபிப்பது மட்டும் அல்ல, எங்களுடைய மேசியாவின் வருகை சீக்கிரமாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. இப்போ சில யூத பெண்களோட பேசும்போது அவங்க சொன்னாங்க, we are waiting for our Messiah for nearly 2000 years. எங்களோட ஹோலி டெம்பிள் இங்கே தான் இருந்துச்சு. அந்த ஹோலி டெம்பிள் மறுபடியும் நாங்கள் கட்டணும். எங்களுடைய மேசியா ஒரு நாள் பாருங்க 3 முறை அவங்க வந்து ப்ரே பண்ணுறாங்களாம். காலையில் ஆபிரகாமின் ஜெபம், மத்தியானம் தாவீதுடைய ஜெபம், ராத்திரியில் தானியலுடைய ஜெபம். 3 நேரமும் அவங்க ஜெபிக்கிறாங்க. நம்ம சில சமயம் ஒரு நேரம் ஜெபிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக யோசிக்கிறோம். பட் அவங்களோட உணவை காட்டிலும் அவங்க அந்த ப்ரேயர் புக்கை வாசிக்கிறதோ ஜெபிக்கிறதோ அவ்வளோ ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது. இதில் ஆச்சரியம் என்னென்னா, உலகம் முழுவதும் சிதறிப்போன யூதர்களுக்குள்ள கர்த்தர் இது மாறாமல் மங்காமல் வச்சுருந்தது ரொம்ப பெரிய ஆச்சரியமாகவே இருக்குது.
ஸோ அப்படி பாபிலோன் சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் தரைமட்டமாக்கி தீக்கிரையாக்கி அழிச்சு போட்டுது. பட்டணமும் அழிஞ்சிருச்சு, அவங்க ஆசையாக வச்சிருந்த தேவாலயம் அழிஞ்சிச்சு. அடுத்தது ஃப்ரம் த ரிட்டர்ன் டு ஹெராட் த கிரேட். அப்புறம் பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து போனதுக்கப்புறம் மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யத்தில் ஒரு கோரேஸுங்கிற ஒரு மன்னன் எழும்பி எல்லாரும் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு திரும்பலாம், நீங்கள் போய் உங்களுக்கு தேவாலயம் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை கொடுத்தாரு 538 பிசியில். அதுக்கப்புறம் 537 பிசியில் 3 விதமான தலைவர்களுடைய தலைமையில் நாடு திரும்பினாங்க. ஜெருபாபேல், எஸ்ரா, நெஹேமியா இவங்களுடைய காலகட்டங்களில் வந்தாங்க. 516 பிசியில் 2வது முறையாக இடிக்கப்பட்ட அதே இடத்துல தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. 458 பிசியில் நிறைய யூதர்கள் வந்தாங்க. பாருங்க, இப்போ நான் சொல்கிறது வேகமாக இருக்கும், ஆனால் நான் இன்னைக்கு கேள்வி கேட்கும்போது நீங்கள் சொல்லணும் வந்தவங்கெல்லாம் யார், எந்த கோத்திரத்தார். ஏன்னா இன்னைக்கு ட்ரைபை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 445 பிசி அர்த்தசஷ்டா. ஸோ அவர் மூலமாக வந்து மறுபடியும் என்ன கட்டப்படுகிறது, அலங்கம், அந்த வால் எல்லாம் கட்டப்பட்டது. அதற்கப்புறம் 430 பிசியில் பார்க்கும் பொழுது மல்கியாவினுடைய கடைசி காலம், அதோட பழைய ஏற்பாடு கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ வேதாகமத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த முழுக்க பழைய ஏற்பாட்டில் இந்த யூதர்களுடைய லைஃப், யோசேப்பை வைத்து தான் அதற்கு பின்பாக வரக்கூடிய அந்த என்டையர் ஸ்டோரி, ஒரு அமேசிங் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டாக ஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்தது 400 அமைதலான வருஷங்கள், த சைலண்ட் இயர்ஸ். நான் எது வரைக்கும் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஷவோத் பற்றி படிக்கிறதுனால நம்ம ஷவோத் வரைக்கும் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அலெக்சாண்டர் த கிரேட், இவரை பற்றியும் நிறையா முக்கியமான சில தகவல்கள் இருக்குது. ஆண்டவர் எப்படி தன்னுடைய ஜனத்திற்கு அலெக்சாண்டரையும் பயன்படுத்தினார். அப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய சாம்ராஜ்யம் 4ஆக டிவைட் ஆச்சு. அதில் ஒருத்தன் வந்தவன் தான் ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ். ஸோ அந்த 2வது தேவாலயத்தை அசுசப்படுத்தினான். சீக்கிரத்தில் அடுத்த ஒரு அந்தி கிறிஸ்து வெளிவரதற்கு ரெடியாக இருக்கிறான். கேட்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? ஸோ ஹூ இஸ் ரெடி டு கம் அகெயின்? த நெக்ஸ்ட் ஆன்டிகிரைஸ்ட் வில் அப்பியர் வெரி சூன். பட் அதற்கு முன்பாக இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கிறோம், சபை இருக்காது. அப்போ நம்ம இங்கே இருக்க மாட்டோம், நம்ம ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். ஏன்னா கடைசி நாட்களுக்குரிய காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ அதற்கப்புறம் வந்து மக்கபீஸுடைய போராட்டங்கள், அப்புறம் அந்த டெம்பிள் சுத்திகரிப்பு, ஹாஸ்மோனியன் டைனாசிட்டி, இப்படி மக்களுடைய பலருடைய கைகளில் மாறி வந்து ரோம அரசாங்கத்துக்கு கீழே போச்சு. அப்போ தான் ஜெனரல் பாம்பே அப்படிங்கிறவர் எழும்பினார். அவர் எருசலேமை கைப்பற்றினார். ஜூலியஸ் சீசர், இவரை பற்றிலாம் நம்ம புக்லேயே படிச்சிருப்போம். இவங்கெல்லாம் அவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அதற்கப்புறம் தான் வந்து யூதர்களை கண்காணித்து அவங்கள ஆட்சி செஞ்சு நடத்துறதுக்கு ராஜாவாகிய ஏரோதுங்கிற மன்னனை அவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அவன் கையில் என்ன இருந்தது, முழு இஸ்ரேல் தேசமும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவனுடைய 3 மகன்களோட அது டிவைட் ஆச்சு 37 பிசி. அப்புறம் ஏரோதுடைய ஆட்சி ஆரம்பிச்சது. அப்போ யூதர்களை பிரியப்படுத்துறதுக்காக அன்னைக்கு இருந்த 2வது தேவாலயத்தை இன்னும் பிரம்மாண்டமாக எடுத்து கட்டினான். அவன் கட்டினதுல தான் இன்றைக்கும் ஒரு சுவர், இன்றைக்கும் ஒரு பகுதி இருக்குது. எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, ஒரே ஒரு செவுரு மட்டும் இருக்குது. அப்போ அதில் ஒருத்தன் கேட்டாங்க, இந்த செவரை ஆண்டவர் எங்களுக்காகவே பாதுகாத்து வைத்திருக்கிறார், இந்த செவரை யாரும் எடுக்க முடியாது, உங்கள் மேசியா எப்போ வருவாருன்னு தெரியாது, ஆனால் எங்கள் ரபிமார்கள் தான் சொல்லுவாங்க அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு கண் கட்டப்பட்டவர்களா அப்போது அவங்க இருக்கிறாங்கன்னு பாருங்கள், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போது 6லிருந்து 5 பிசிக்குள்ளே இயேசுவினுடைய பிறப்பு, ஏரோது மரிக்கிறார், அகஸ்து ராயன், ஸோ அவர் தான் அந்த சமயத்தில் ரோம அரசாண்டுட்டு இருக்கிறாரு. அதற்கப்புறம் வந்த ஆர்கிலேயஸ், ஆன்டிபாஸ், பிலிப்பு இவங்களெல்லாம் பற்றி பேசுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் காலத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிலாத்து, ஸோ பிலாத்துவை பற்றி நம்ம படிக்கிறோம், டைபீரியஸ் சீசரை பற்றி படிக்கிறோம். அதற்கப்புறம் இயேசு மரிக்கிறார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் அவர் உயிரோடு கூட உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். எப்படா வந்து நம்மளெல்லாம் கூட்டிட்டு போகலான்னு அவரும் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளை பாருங்க. ஸோ தட் இஸ் கால். அதுக்கப்புறம் அவர் போனாலும் அவருடைய மகிமையாக வல்லமையே அங்கே கூடி வந்திருந்த சீஷர்கள் மேலே ஊற்றினார். பரிசுத்த ஆவியானவருடைய காலம் துவங்கினது. த பர்த் ஆஃப் த கிரைஸ்ட், அதான் வந்து ஷவோத். நீங்கள் அங்கே பார்த்தீங்க இல்லையா, அந்த பயிரெல்லாம் அவங்க அடிக்கிறது, அவங்க ஸ்கூட்டி சேர்க்கறது, இதே தான் ரூத்துடைய காலத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம அதை பற்றி தான் நம்ம படிச்சுட்டும் இருக்கிறோம். ஸோ இதோட நான் நிறுத்திட்டேன். வரக்கூடிய நாட்கள் இதோடைய தொடர்ச்சியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வேகமாக நான் போகிறேன். இந்த ட்ரைபை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு
ஸோ ஆபிரகாம் முதல் மனிதர், அவருடைய மனைவி சாராள், சாராக்கு ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்காள், ஈசாக்கு ரெபேக்காளுக்கு பிறந்த 2 பிள்ளைகளில் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு எத்தனை மனைவி மாறுங்க? 4. லேயாள், சில்பாள், பில்காள், ராகேல். ஸோ இவங்க எல்லாமே அந்த கோத்திரத்தார். இப்போ நம்ம பார்க்கலாம், ராகேலுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒன்று யோசேப்பு, இன்னொன்று பென்யமீன். இந்த யோசேப்புக்கு பிறந்த 2 பிள்ளைகள் மனாசே மற்றும் எப்ராயிம். மனாசே, எப்ராயிம். ஸோ இந்த மனாசேவை பற்றி தான் நம்ம இப்போது பார்த்துட்ருக்குறோம். ஸோ இவங்க எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி அவங்க ரிவர்ஸில் போகிறாங்க பார்த்தீங்களா? இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இப்படி யோசேப்புன்னு ஒரு கதாபாத்திரம் நிச்சயமாக இருந்தாரா? ஏதாவது ஆதாரம் இருக்கா? இவங்கெல்லாம் யோசேப்புடைய பிள்ளைங்க நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் திடீர்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவரோட பேர் சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. இதில் ஒரு 2700 வருஷம் பேக் ரிவர்ஸில் போயிட்டு அப்போ வாழ்ந்த ஒருத்தருடைய பிள்ளைங்க தான்ப்பா நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வரோம் அப்படின்னா முதல்ல அவர் இருந்தாரான்னு நமக்கு தெரியணும்ல. இன்றைக்காச்சும் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறோம், அதனால் கொஞ்சம் டேட்டா ஏதாவது இருக்கலாம். பிகாஸ் வி லிவ் இன் அன் இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி பேசுகிறது உண்மையான மனிதனா ஏஐ மனிதனானே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இனிமேல் அப்படி தான் இருக்கும், பேசுனது நிஜ மனிதனா இல்லைன்னா ஏஐ மனிதனா அப்படிங்கிற அளவுக்கு. அப்படி இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பற்றி சின்ன குறிப்பு நான் எடுக்கும்போது பார்த்தா, ஃபேரோ ஹட்ஷெப்சுட். ஸோ இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு விமன், ஒரு லேடி பார்வோன். ஒரு காலகட்டத்தில் அந்த எகிப்தை ஆட்சி செய்த ஒரு பிரின்சஸ். ஆனால் கீழே இப்படி ஒரு தாடியெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது ஃபால்ஸ் பெட். அவங்களுக்கு அப்படி ஒரு தாடியே கிடையாது. ஸோ என்ன நம்ம படிக்கிறோம் எகிப்தியர்கள் பற்றி அப்படின்னா, அன்னைக்கு ஆட்சி பீடத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமான, அவங்களுக்கு பிரியமான சில விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு இடத்துல அவங்க தோற்று போயிட்டாங்க, இல்லை இன்னொருத்தர் இவங்களை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? கம்ப்ளீட்டாக அழிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹட்ஷெப்சுடைய கம்ப்ளீட் டேட்டா எப்படி இருக்கா, சில இடத்துல ஒரு ஆணை போல சித்தரித்து அந்த உருவங்கள் இருக்கான். பட் அவங்க என்ன கிடையாது, ஆண்கள் கிடையாது. இவங்களுக்கு ஒரு ஸ்டெப் சன் இருக்கிறா. அப்படி அதாவது தன்னுடைய சொந்த மகன் கிடையாது, பட் கணவருடைய வழியிலே வந்த ஒரு மகன். அவன் தான் துத்மோஸ் 3. இவரை பற்றி வரலாற்று பக்கங்கள் நிறைய இருக்குது. இந்த துத்மோஸ் 3 உடைய சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸை எடுத்திருக்கிறாங்க, கல்வெட்டுகளை எடுத்திருக்கிறாங்க. அந்த கல்வெட்டுகளை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் தன்னுடைய தாயாகிய அந்த ஹட்ஷேஸுடைய பெயர் வந்திருந்ததோ, ஹட்ஷேவுடைய எல்லா ஹட்ஷேப்புடைய சகல பேரையும் என்ன செஞ்ச அப்படியா அதை பிளாங்க் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாராம். He very purposefully wanted to remove her name from the inscription. ஸோ எதுக்கு இப்படி சொல்கிறோம்? யோசேப்பு அந்த நாட்டினுடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலில் இருந்திருக்கிறாரு. அன்னைக்கு எகிப்து ஒரு சூப்பர் பவர் கண்ட்ரி. இன்றைக்கி எப்படி அமெரிக்கா இருக்குதோ அது போல் ஒரு சூப்பர் பவர் நேஷனாக இருந்திருக்குது. அப்போ அந்த நாட்டில் பார்வோன்னு கூடிய அடுத்த ஸ்தானத்தில் இருந்த யோசேப்பை பற்றின ஒரு குறிப்பு ஏன் இல்லை அப்படின்னு, பட் சில குறிப்புகளும் இருக்குது, அதை தொடர்ச்சியாக வரும்போது பார்க்கலாம். ஸோ அப்படி சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அவங்க மாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்கிறேன். இந்த யோசேப்பினுடைய காலத்தில் இந்த யோசேப்புன்னு ஒரு கேரக்டர் இருந்தாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியம் சொல்லுங்கள். யோசேப்பை விற்றது யார்? சகோதரர்கள். யாரிடம் விற்றார்கள்? இஸ்மவேல் கிட்ட விற்றாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு விற்றாங்கன்னு தெரியுமா? 20 காசு. ஸோ அப்படி இவருடைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அப்போ இவர் விற்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எத்தனை 20 வாசிங்க. ஆதியாகமம் 37:28. ஆதியாகமம் 37:28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். இப்போ டாக்டர் கென்னத் கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் அந்த காலகட்டங்களில் ஒரு அடிமையின் விலை இவ்வளவு தான் இருந்ததா அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அவர் எடுத்த இந்த ரிசர்ச் குறிப்பில் இருந்து தான் இன்றைக்கி இந்த டேட்டாவை, இந்த தகவல்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் என்ன பார்க்குறாரு, இப்போ ஒரு பொருளோட விலை நாள் ஆக ஆக ஏறுமா குறையுமா? ஏறும்.
அப்போ அங்க ஒரு ஏற்றம் இருக்கணும். இப்ப வேதாகமத்திலிருந்து சில குறிப்புகளும் வேதத்துக்கு வெளியிலிருந்து அன்னைக்கு இருந்த மற்ற டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லேவ் மார்க்கெட் இருந்ததா, அன்னைக்கு அடிமைகளை வித்தாங்களா, என்ன விலைக்கு வித்தாங்க அப்படிங்கிற சில குறிப்புகளும் என்ன செஞ்சிருக்கிறாரு சேகரித்து பார்க்கும்போது பார்த்தா இந்த யோசேப்பு விற்கப்பட்ட காலத்துல விற்கப்பட்ட விலை எக்ஸாக்டா, அதாவது ரொம்ப அக்யூரேட்டாவே என்ன ஆகுதான், மேட்ச் ஆகுதான். அதுல பாருங்க 37:28 வாசிச்சோம். இதுல நீங்க பார்க்குற அடுத்த எல்லோ கலர் லைன் நம்மளுடைய பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 21:32 வாசிக்கலாம். யாத்ராகமம் 21:32. அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லெறியப்பட வேண்டும். 30 சேக்கல் நிறையானதை அவன் என்ன செய்யணுமா, கொடுக்கணும். ஸோ இங்க ஒரு இடத்துல அப்போ ஸ்லேவ் கோட் பை ஆக்ஸ். ஸோ அப்படி முட்டுச்சுன்னா அதுக்கு என்ன, அதுக்கு கொஞ்சம் காலம் கழிக்கும் போது அது என்ன ஆகுது, விலை என்ன இருக்குது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு மெனாகேம் தன்னுடைய ஆட்களை அவன் திரும்பி பெற்றுக்கொள்றதுக்காக அவன் செலுத்தின ஒரு விலைக்கிரயம். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 ராஜாக்கள் 15:20வது வசனம். இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனாகேம் இஸ்ரவேலில் பலத்த ஐஸ்வர்யவான்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு 50 வெள்ளிச்சேக்கல் தண்டினான். அப்படியே அசீரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான். அப்ப அடுத்தது என்ன இருக்கு, கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ 20 பார்த்தோம், 30 பார்த்தோம், இப்போ எவ்வளோக்கு வந்திருக்கு, 50க்கு வந்திருக்கு. ஸோ அவருடைய ஒரு டாக்குமெண்ட்ரியில் நம்ம பார்க்கும் பொழுது எல்லா ரெஃபரன்சஸும் எடுத்திருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு அடிமையினுடைய விலை என்ன, வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் அ ஸ்லேவ் அண்டர் டிஃப்ரெண்ட் டைமிங், அதே மாதிரி பலவிதமான ராஜ்யங்களுக்கு கீழே எப்படி இருக்குது அப்படிங்கும்போது இந்த ப்ரைஸும் இன்ஃப்ளேஷன் ரேட்டும் எப்படி இருக்கான், எக்ஸாக்டாக ரைட்டாக இருக்கான். அந்த பக்கத்தில் ஒரு பிங்க் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது பைபிள்லேருந்து வெளியில் இருக்கக்கூடிய சோர்சஸ்லேருந்து எடுத்து பார்த்தா அமௌண்ட்டு, இது பைபிளில் மென்ஷன் ஆகிருக்கிற அமௌண்ட்டு. அப்படி பார்க்கும்போது ரெண்டும் எப்படி தான் போயிருக்கு, அப்படி பேரலாக ஒன்று போல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இதுலேருந்து நமக்கு ஒரு குறிப்பு என்ன, யோசேப்பை பற்றி எகிப்தியர்கள் வேற ஒரு பேரில் பதிவு செய்திருக்கிறாங்க. இப்படி ஒரு ஹிட்டோஸ் என்னமோ அந்த ஒரு பெயர் அதில் பதிவு செய்திருக்கிறாங்க. ஆனால் யோசேப்புடைய பேரை அவங்க டைரெக்டாக பகிரங்கமாக யூஸ் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் யோசேப்பு அந்த பட்டணத்தில் விற்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறாரா, இருக்கிறார். ஏன்னா யாக்கோபுன்னு ஒருத்தர் இல்லைன்னா எங்கேருந்து இந்த 12 பேர் வந்திருப்பாங்க. அப்போ யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தாரா, அப்போ யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தால் அப்படி பின்னாடி ஜெனரேஷன் போனால் ஈசாக்கும் ஆபிரகாம் இருந்தது உண்மைக்கும் உண்மைதான். ஸோ அதனால் பைபிள் பொய் சொல்லுதா, இல்லை. ஸோ வேதத்தில் எழுதப்பட்டது கற்பனையா, இல்லை. அதுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்களா, ஆமாம். ஸோ வி ஆர் த லிவிங் டெஸ்டிமனி. ஸோ இதை பாருங்கள், எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ரிசோர்ஸஸ்லேருந்தும் எடுத்து பார்க்கும் பொழுது சின்ன சின்ன குறிப்பும் ரொம்ப ஆச்சரியமான குறிப்பு. இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற ஒரு அழகான ஒரு படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா ஆதியாகமம் 49வது அதிகாரத்துக்கு நீங்கள் போகணும். ஏன்னா அந்த அதிகாரம் முழுவதுமா ஒரு தீர்க்க தரிசன பார்வையோட எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். 12 கோத்திரத்தாருக்கும் பிற்காலத்துல வாசிங்க பார்க்கலாம். அதோடைய முதல் 2 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். எப்ப நடக்க போறதுன்னு அவர் சொன்னாரு, கடைசி நாட்களில் நடக்க போறது. தட் இஸ் a very important chapter in the Bible. Genesis 49. இன்னைக்கு நீங்க பொறுமையா போய் ஒவ்வொரு கோத்திரத்தை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இது இந்த படம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1959வது வருஷத்துல மார்க் சாகல் அப்படின்னு அவர் ஒரு யூத பட வரையக்கூடிய ஆர்டிஸ்ட். அப்போ அந்த ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய ஒரு சினகாக்ல படம் வரைகிறதுக்காக அவர்கிட்ட 2 கிளாஸை பெயிண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்களாம். அப்போ அந்த பெயிண்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா அவர் ரொம்ப அழகாக தத்ரூபமாக
12 விதமான இந்த கிளாஸை வரைஞ்சிருக்கிறார். பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இட் வாஸ் ஸோ இன்ட்ரிகேட் தட் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு கெட் த டீட்டெயில்ஸ். அதிலிருந்து சில குறிப்புகளை எடுக்கிறதுக்கே கஷ்டமா. ஆனால் என்னன்னா இதில் மொத்தம் எத்தனை படம் இருக்குது? 12 படம் இருக்குது. இந்த 12 படமும் எதை குறிக்குது அப்படின்னா ஒவ்வொரு கோத்திரத்தை குறிக்குது. இந்த ஒவ்வொரு கோத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் சிம்பல் இருக்குது. அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு அடையாளம் இருக்குது. அது ரூபனாக இருக்கலாம், சிமியனாக இருக்கலாம், லேவியாக இருக்கலாம். பட் எவ்ரி சிம்பிள் ஹேஸ் வாட் அ சிம்பிள் அண்ட் அ டேட்டா. அவங்களுடைய கேரக்டரை வச்சு அவங்க எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத யாக்கோபு முன்னறிவித்த ஒரு செய்தி. அதை எப்போ வரைஞ்சிருக்கிறாரு? லேட்டஸ்டாக தான் வரைஞ்சிருக்கிறார். ஒரு கிளாஸ் விண்டோவில் ஹதாஷா ஹீப்ரூ யூனிவர்சிட்டி மெடிக்கல் சென்டர் சினகாக். இன்னைக்கு அதுக்கு பேர் ஏபல் சினகாக்னு பேர். இன்னைக்கும் ஜெருசலேமில் இருக்கக்கூடிய ஏபல் சினகாகுக்கு போனால் இந்த 12 கோத்திரத்தாரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கண்ணாடிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு கண்ணாடியும் அந்த கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம், அவங்களுடைய பிற்காலம் என்ன, அவங்களுடைய ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறத அழகாக டெபிக் பண்ண ஒன்று. ஏன்னு கேட்டால் பல 1000 வருஷங்களாகவே யூதர்கள் காணாமல் போயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மறுபடியுமாக இந்த எருசலேம் விண்டோக்கு போகும் பொழுது அவங்க அப்படியே உயிரோடு கூட வந்திருக்கிறத பார்க்கலாம். எப்போவுமே இந்த 49வது அதிகாரம் என்ன அப்படின்னா யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த ஒரு சம்பவம். ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம்னா என்ன? வாட் இஸ் மென்ட் பை பிளஸ்ஸிங்? நல்லதை, குட் ஒன்ஸ், நல்லதை சொல்கிறது தான் என்னது? ஒரு ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேதத்துலேயும் பார்த்தா நிறைய பிளெஸ்ஸிங்ஸை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த பிளெஸ்ஸிங்கும் அவங்கவுங்க கேரக்டரை பொறுத்து தான் இங்கே அந்த பிளெஸ்ஸிங் என்ன இருக்குன்னா இங்கே 49வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 49:28 அந்த கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வாசிங்க. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார், அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில். எத்தனை கோத்திரத்தார்? 12 கோத்திரத்தார். ஸோ 49 சாப்டரில் அவர் கொடுத்த இந்த பிளெஸ்ஸிங் அந்த 12 கோத்திரத்தாருக்கும் அவர் சொல்லிட்டார். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் சிலது நிறைவேறிடுச்சு, சிலது இன்னும் நிறைவேறல. அப்போ இந்த 3வது வசனத்திலிருந்து 27வது வசனத்துக்குள்ளே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்னெல்லாம் மறைஞ்சிருக்கு தெரியுமா? அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய சரி அதெல்லாம் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாதது. எதெல்லாம் நிறைவேறுச்சுன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, மேசியாவினுடைய பிறப்பு, மேசியாவினுடைய குரூசிஃபிக்ஷன், மேசியாவினுடைய ரிசரக்ஷன், அப்போ அவருடைய உயிர்த்தெழுதல், இது எல்லாமே ஒவ்வொரு கோத்திரத்துக்குள்ளார என்ன இருக்குது? அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். யூதா கோத்திரத்தை பார்க்கும் பொழுது அவன் ஆளுகை செய்வான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ யூதா பலம் கொண்டான். அப்படி ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய காரியங்கள்லாம் நிறைவேறிச்சு. தீர்க்க தரிசனங்கும் போது இதெல்லாம் நிறைவேறிச்சு. இன்னும் என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் என்னெல்லாம் அடுத்தடுத்து நடக்கணும்? ஆண்டவருடைய கிளாக்ல அடுத்தது நடக்க வேண்டிய சம்பவங்கள் என்னென்ன? அடுத்தது இமீடியட்டாக நடக்கிறது. நம்ம சபைக்கு என்ன நடக்கணும்? சபைக்கு ராப்சர், அவருடைய ரகசிய வருகை. அடுத்தது என்ன நடக்கணும்? அந்தி கிறிஸ்துவினுடைய வருகை. அப்புறம் அந்த 2ஆம் வருகை எப்போ நடக்கும்? 7 வருஷ உபத்திரவ காலத்துக்கு பிறகு நடக்கும். ஸோ அதற்கப்புறம் என்ன நடக்கும்? ஒரு அர்மகதான் யுத்தம் நடக்கும். அதற்கப்புறம் என்னது? ஸோ பிசாசுக்கு 1000 வருஷம் கட்டி வைக்கப்படுவான். அதுக்கப்புறம் 1000 வருஷம், ஒரு மில்லேனியல் இயர், 1000 வருஷம் அரசாட்சி நடக்க போகுது. இப்போது வருகையை பற்றி பேசாததுனால நமக்கு அடுத்தது என்ன ஈவெண்ட்னே என்ன தெரிய மாட்டேங்குது. சபைக்கு நிறைய நேரத்தில் தெரியவே மாட்டேங்குது. இல்லை வரிசையாக என்ன நடக்குதுன்னு கூட தெரியலங்கிறனால ஆண்டவருக்கு இது நம்மளை விட்டுட்டு போயிட போகிறார். பாருங்கள், இப்போ இன்றைக்கி நம்ம இவ்வளோ அறியாமையில் இருக்கோம். இது பாருங்கள், இது ஒரு சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக அந்த 2 இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சேன். இதெல்லாம் எனக்கே காம்ப்ளிகேட்டட் பிக்சர்ஸ் தான். ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு வித்தியாசமான ஞானத்தை கொடுத்து சமீப காலத்தில் இதை வரையும்படியாக செய்திருக்கிறார். இது தான் கோத்திரத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு படமாக. இது பார்த்திங்கன்னா ஆசேர் குடும்பத்தை கோத்திரத்தை சேர்ந்த ஒரு படம். இப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கோத்திரத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இந்த அளவுக்கு தன்னுடைய 12 மகன் மீது அவர் சொன்னது.
அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது அப்போ இந்த 10 கோத்திரமும் அவங்க வந்து காணாமல் போயிட்டாங்களா. வேகமாக ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். அதாவது இவங்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாங்கள் போய் அந்த வெஸ்டர்ன் வாலில் சில புஸ்தகங்களை வாசிக்கும் போது அவங்க தங்களுடைய பண்டிகைகளை பற்றி எழுதியிருந்தாங்க. நம்மளும் இப்போ பண்டிகை தானே நம்ம தியானிக்கிறோம். இப்போ பண்டிகையை புரிஞ்சுக்கிறதுக்குன்னா நம்ம என்ன தெரியணும்னு சொன்னேன், நமக்கு நிலாவை பற்றி தெரியணும், மூனை பற்றி தெரியணும். மூணு வந்து பூமியை சுற்றி வருது, அது வந்து 29-30 நாள் எடுத்துக்குது அப்படிலாம் சொன்னேன். அதே போல் மூணுடைய வாழ்க்கையில் அதோடைய சுற்றில் கிட்டத்தட்ட 7 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது. அதாவது ஒரு பௌர்ணமி இருக்கும், ஒரு அமாவாசை இருக்கும், அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நிலாவை வச்சு நம்ம படித்தோம். இதை அவங்க புஸ்தகத்தில் எப்படி எழுதியிருக்காங்க தெரியுமா? யூதர்களுடைய எதிர்காலம் வாழ்க்கை முறை ஒரு நிலாவை போலவாம். எப்படி? ஆபிரகாம கர்த்தர் சந்திக்கும் போது அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், ஒரு சின்ன கிறிசன்ட். அதற்கப்புறம் என்னாச்சு? அந்த நிலா வளர்ந்துச்சா? 12 கோத்திரத்தாராக வளர்ந்தாங்க. அதற்கப்புறம் ராஜாக்கள் வந்தாங்களா? இந்த தாவீது இந்த சாலமோனுடைய காலத்தில் பூரணமாக இருந்ததா? முழு இஸ்ரவேலா இருந்ததாங்களா? அதுதான் என்னது? ஃபுல் மூன். அதுதான் ஃபுல் மூன். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஃபுல் மூனுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டாங்க அவங்க? அப்புறம் உடைய ஆரம்பிச்சிட்டாங்களா? 2ஆ உடைய ஆரம்பிச்சாங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு? அசீரியர்கள் வந்து இந்த 10 கோத்திரத்தை தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் அநிலால அடுத்தது எப்படி குறையும்? அடுத்தது பாபிலோனியர்கள் வந்து அவங்க எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? 70வது நூற்றாண்டுல ரோம அரசாங்கம் பேரரசு வந்த பொழுது எல்லாருமே சிதறடிக்க போட்டு இந்த நிலா காணாமையே போயிடுச்சு. நிலா காணோம் அப்படிங்கிறதுக்காக வானத்தில் நிலா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் யூதர்களும். யூதர்கள் அந்த நாட்டில் இல்லை, அவங்கெல்லாம் வேற வேற நாட்டுக்கு போயிட்டாங்கப்பா அப்படிங்கிறதுக்காக யூதர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் நாங்கள் மறுபடியுமா முழு நிலாவாக நாங்கள் வருவோம். எங்கள் மேசியா வருவார், மறுபடியும் எங்களுக்கு எங்கள் நாடு கிடைக்கும். நாங்கள் மறுபடியும் என்ன செய்வோம்? புது நிலாவா, த நியூ ஹெவன்ஸ், த நியூ எர்த் வில் பிகின் அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. பாருங்க, அந்த எங்கள் யூதர்களுடைய லைஃபே நிலா மாதிரி தான் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ரொம்ப உண்மைதானே? அப்படியே அவங்களோடத நடக்கிறதுங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போது நம்ம வேகமாக இந்த 10 கோத்திரம் உண்மையாலுமே காணாமல் போயிட்டாங்களா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எப்போ காணாமல் போனாங்கன்னு சொல்கிறோம்? அசீரியர்களுடைய காலத்தில் தான் இந்த 10 கோத்திரமும் என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க சிதறடிக்க போயிட்டாங்க. அதில் ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணப்பட்டு அவங்கெல்லாம் மரணத்தை தழுவுனாங்க. அநேகர் செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் தப்பிச்சா போதும், பிழைச்சா போதும்னு சொல்லி என்ன பண்ணாங்க? நாடு விட்டு நாடு வந்து எஸ்கேப் ஆனாங்க. அப்புறம் அங்கங்கே குடியிருந்தவங்கள அவங்க கலந்து அவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய பெயர் சமாரியர்கள்னு மாறிச்சு. அதனால சமாரியர்களும் யூதர்களும் என்ன செய்ய மாட்டாங்க? கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ஒரிஜினலாக அவன் வந்து யூதன் இல்லை, அவன் வந்து என்ன செஞ்சிட்டான்? அவன் கலப்படம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சமாரியர்களோட எந்த விதத்துலையும் அவங்க சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. சரி, இப்போ இந்த ஒரு வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 23-24. கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசிரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அசிரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயுமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். ஸோ வசனம் நமக்கு ஆதாரமாக சொல்லுது. அவன் வேற வேற பாபிலோனியர்களை கொண்டு வந்தான், கூத்தானை கொண்டு வந்தான், ஆவாவை கொண்டு வந்தான். அப்படி அந்த இடத்துல என்ன பண்ணான்? மிக்ஸ் பண்ணனான். ஸோ மிக்ஸ் ஆகி ஒரு ஜெனரேஷன் இருந்தாங்க. ஸோ அதற்கு பிறகு என்ன நடந்தது? இன்னைக்கு மனாசே கோத்திரத்தை பற்றி நம்ம படிக்கிறதுனால இந்த காலங்கள் உருண்டு ஓட ஆரம்பித்த உடனே பலவிதமான கருத்துகள் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பாரு, இயேசு கிறிஸ்து பிறந்து மரிக்கும் போது அங்கே யார் இருந்தா? 2 மக்கள் தானே இருந்தாங்க. ஒன்று யூதாவும் பென்யமின் இருந்தாங்களா? ஆனால் இந்த ரத்தம் எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைங்க மேலேயும் வந்து விழுகட்டும் அப்படின்னு சொன்னவங்க யாரு? இந்த 2 கோத்திரத்தை தானே. 10 கோத்திரம் சொல்லலையே,
அதனால 10 கோத்திரத்து மேல என்ன கிடையாது, இந்த சாபங்கள்லாம் கிடையாது, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு கருத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்கங்க போனவங்க நல்ல செல்வ செழிப்பா இங்கிலாந்து தேசத்துல அமெரிக்க தேசத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க. அங்க இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து இந்த ஒரிஜினல் இஸ்ரவேலர்கள், அவங்க வந்து இன்னைக்கு நல்ல செழிப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான வேதத்திலிருந்து எடுத்து வேதத்துக்கு புறமான ஒரு கருத்தை பரப்ப ஆரம்பிச்சாங்க. நம்ம 3 வசனங்கள் வாசிச்சோம். அந்த 3 வசனங்களையுமே வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது, கடைசி நாள்ல நான் என்ன செய்வேன், அவங்களுடைய சுய தேசத்துக்கு நான் கொண்டு வர பண்ணுவேன். they will come back to their own land. ஸோ இப்படி ஒரு ஃபால்ஸ் பிலீஃபும் அந்த நாட்களில் வர ஆரம்பிச்சது. இப்போ ஒரு சில வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியா ராஜா, எசேக்கியா வந்து யூதா, 2 ராஜா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று யூதேயா ஆட்சி செஞ்ச அந்த அரசர்கள், இன்னொன்று இஸ்ரேல் சமாரியாவை தலைநகரமாக வைத்து ஆட்சி செய்தவர்கள். இப்போ சமாரியா இல்லை, அசீரியர்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த ராஜ்யம் இன்னும் இருக்கு. அந்த சமயத்தில் ஒரு நல்ல ராஜா எழும்புனா, அவனுடைய பேரு எசேக்கியா. எசேக்கியாவினுடைய காலகட்டங்களில் என்ன நடந்துச்சு, அதாவது 622, இவங்க எந்த இயர்லேயே காணாமல் போயிட்டாங்கன்னு சொன்னேன், 722லேயே அவங்கெல்லாம் செதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஏன் நம்ம இந்த 12 கோத்திரத்து மேலே நம்ம கொஞ்சம் பாரம் வைக்கணும், நம்ம ஜெபிக்கணுங்கிறதுக்கு இந்த 2-3 வசனங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம எல்லா இஸ்ரவேலர்களும் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு முன்பாக வந்தார்கள், இஸ்ரவேலர்கள் யுத்தத்தில் போனாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற முழு இஸ்ரவேலர்களும் போனாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய மிலிட்ரி தான் போகுது, அந்த மிலிட்ரி தான் யுத்தத்துக்கு போகுது. ஆனால் வசனம் எப்படி சொல்லும், இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்தார்கள். ஸோ அதே மாதிரி தான் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் அப்படின்னா எல்லாரும் நாடு கடத்தப்படலை, ஒரு சிலர் இருந்தாங்க, ஒரு சிலர் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஆதாரணமான வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வசனங்களை மட்டும்தான் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 நாளாகமம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதுமன்றி எப்பிராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினார். அப்ப இங்க நம்ம ஒரு கோத்திரத்தை பார்க்கிறோம். அப்ப எங்க இருந்து மனாசே எப்ராயிம் கோத்திரத்தாரெல்லாம் வந்தாங்க? இவங்க தான் எல்லாம் காணாம போயிட்டாங்களே, நாடே இல்லையே. ஆனா வசனம் சொல்லுது, எசேக்கியாவினுடைய காலகட்டங்கள்ல இங்க வந்து மனாசே, செபுலன், ஆசேர், எப்ராயிம் இந்த கோத்திரத்தாரெல்லாம் இருந்தாங்க. தொடர்ச்சியா ஒரு சில வசனங்கள் நான் சொல்றேன், நீங்க நோட் மட்டும் பண்ணிக்கலாம். பாருங்க, 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரத்துல 5-6வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, அப்போ அதே மாதிரி பெயர்செபா முதல் தான் மட்டுமுள்ள இஸ்ரவேல் தேசம் எங்கும் பறைசாற்றுவிக்கத்தக்கதாக தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர்கள் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் யூதா எங்கும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள் அப்படிங்கிற ஒரு சத்தத்தை கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துல யார் இருக்கா? இன்னும் சில கோத்திரத்தார் அங்க இருக்கிறாங்கங்கிற அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து 10-11 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது ஆசேர் கோத்திரம், மனாசே கோத்திரம், செபுலோன் கோத்திரம் அவங்களும் இருந்தாங்க. அதுல முக்கியமான வசனம் 11வது வசனம், சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிதறிப்போன 10 கோத்திரத்திலிருந்து ஒரு சிலர் எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாடும்படி, பஸ்காவை கொண்டாடும்படியா வந்தவங்க சிலர் எருசலேம்லே தங்கியும் போனாங்க. ஸோ அவங்க முழுக்க காணாம போகல. ஸோ அந்த தேசத்திலேருந்து இந்த இடத்துக்குள்ள அவங்க கடந்து வந்தாங்க. அதே போல 25-26வது வசனங்களை வாசிக்கும் பொழுதும் அதே மாதிரி நம்ம யூதாவின் சபை அனைத்தும் லேவியர், இஸ்ரவேலிலிருந்து வந்தவர்களுடைய, ஸோ இஸ்ரவேல் கோத்திரத்திலேருந்து ஒரு சிலர் என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த எருசலேமுக்குள்ள கடந்து வந்திருந்தாங்க. இப்போ இது ஒரு வசனம் வாசிக்கலாம். அதே போல் 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் சாப்டர் 34 6-9 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது பார்த்தா, அங்கே டெம்பிளை எடுத்து கட்டுறதுக்காக அங்க கொஞ்சம் பேர் வந்தாங்க. பாருங்க 6வது வசனம். அப்படியே அவன் மனாசே, எப்ராயிம், சிமியோன் என்னும் பட்டணங்களிலும் நப்தலி மட்டும் பாலான அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான்.
அவன் இஸ்ரவேல் தேசம் எங்குமுள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அப்போ இந்த கோத்திரம்ல எங்கிருந்து வந்தாங்க? இவங்கெல்லாம் வந்து நாடு கிடையாது, பட் அந்த முழுக்க அந்த பட்டணங்கள் இருக்கு, அவங்கெல்லாம் இப்போ எருசலேமுக்கு திரும்பி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு வசனத்தை. ஸோ பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியாக அழைப்பு வந்தப்போ அவங்க எல்லாருமே வந்தாங்க. ஸோ 30வது அதிகாரம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அதிகாரங்கிறத பார்க்குறோம். 2வது, இப்போ பாபிலோன் தேசத்துல அடிமைகளா போன யூதர்கள் இப்ப 2வது முறையா நாடு திரும்புறாங்க, 2வது தேவாலயம் கட்டுறதுக்கு. அப்ப அதுல வாசிங்க, எஸ்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். எஸ்ரா 2:2. எஸ்ரா 2:2. செருபாபேல், யெசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரேகும், பானா என்பவர்களோட கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாகும். ஸோ இங்கேயும் என்ன பேர் சொல்லப்பட்டிருக்குன்னா இஸ்ரவேல் மனிதர்கள். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்திருக்காங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு சில இடத்துல இஸ்ரவேல், ஒரு சில இடத்துல யூதர்கள், ஒரு சில இடத்துல யூதேயா, ஒரு சில இடத்துல எப்ராயிம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதாவது ராஜ்யம் 2ஆ பிரிஞ்ச உடனே, ராஜ்யம் 2ஆ உடையும் போது இந்த 2 ராஜ்யத்துக்கு வந்த முதல் ராஜாக்கள் பேர் என்ன? ரெகோபயாம், யெரோபயாம். ரெகோபயாம் எந்த நாட்டுக்கு ராஜா? யூதாவுக்கு ராஜா. ரெகோபயாம் யாருடைய மகன்? சாலமோனுடைய மகன். அப்போ அவன் எத்தனை கோத்திரத்தை ஆட்சி செஞ்சான்? 2 கோத்திரம். இன்னொருத்தர் யார் சொன்னீங்க? யெரோபயாம். யெரோபயாம் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? இஸ்ரவேல்னு ஒரு கோத்திரம் இருக்கா? அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் பேசுறது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், பட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். யெரோபயாம் இன்னொரு 10 கோத்திரத்துக்கு தலைவனாக இருந்து ஆட்சி செய்கிறார். ஸோ ஆனால் அவர் எந்த கோத்திரத்திலேருந்து வந்தார்? அவர் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவன். அதனால தான் பல இடங்கள்ல எப்ராயிமே. அப்போ அது எதை குறிக்குன்னா அந்த முழு தேசத்தையே குறிக்குது. சில சமயம் இஸ்ரவேல், எப்ராயிம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் அட்ரஸ் பண்ணுறதை பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சினோனிம் வேர்ட்ஸ். ஸோ ஒரே மாதிரியான வார்த்தைகள். யூதர்கள், யூதேயா, இஸ்ரவேலர், எப்ராயிம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்த முழு மக்களையும் தான் சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ நீங்கள் பைபிள் படித்து பார்க்கும்போது தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் உங்களுக்கு இன்னும் அழகாக புரியும். என்னடா ஒரு இடத்துல எப்ராயிமை மட்டும் பேசுகிறாரே, எப்ராயிமே நான் உன்னை எப்படி, எதுக்கு அதை மட்டும் பேசல, அந்த முழு இஸ்ரவேல் ட்ரைபையும் அவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சில வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த பகுதி எழுதி இருக்கிற அர்த்தங்கள் நமக்கு நல்லாவே புரியும். ஸோ எஸ்ரால சொல்லும் பொழுதும் 2:2 வாசிக்கிறோம், சில இஸ்ரவேலர்கள் அங்கே பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வர்றாங்க. 3வது பாயிண்ட், ஏசு கிறிஸ்து பிறந்த பொழுது அங்கே ஒரு தாயார் இருந்தாங்க. அவங்க பேர் என்னது? அன்னாள். அவங்க எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க? அவங்க ஆசேர் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. ஸோ அங்கே ஒரு 3வது ஒரு கோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது பாயிண்ட், மத்தேயு 10:6 வாசிக்கலாம். மத்தேயு 10:6. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். அதான் காணாமல் போன கோத்திரம்னு சொன்னதில்ல, இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். அப்போ அங்கே ஒரு மென்ஷன் அங்கே வரதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது யூதர்களுக்கு அவருடைய டிசைபிள்ஸ்க்கு சொன்னதை பார்க்கலாம். லூக்கா 22:30 வசனம் வாசிக்கலாம். 22:30. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். 12 கோத்திரங்களையும் இயேசுவினுடைய வாயிலிருந்தே 12 கோத்திரம்னு வந்தாச்சு. யாக்கோபும் என்ன சொல்லிட்டாரு? இந்த 12 கோத்திரத்துக்கு பிளெஸ்ஸிங். அதாவது இது பிளெஸ்ஸிங் மட்டும் கிடையாது, இதை வச்சுதான் இந்த உலகமே இயங்குதுன்னு சொல்லுவேன். ஆதியாகமம் 49வது அதிகாரம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டு டிட்டர்மின் வாட் இஸ் ஹேப்பனிங் அக்ராஸ் த வேர்ல்ட், அக்ராஸ் த குளோப்.
ஸோ இது ஒவ்வொரு கோத்திரத்தை பற்றியும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தெரிஞ்சுன்னா எந்த பகுதியில் அவங்க இருந்தாங்க, அவங்க எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாங்கங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அது ஒரு பக்கம் பார்க்குறோம். அப்போ அரசாட்சியின் காலத்திலேயே ஆண்டவர் பேசிட்டார். அடுத்ததா 6வது பாயிண்ட், பெந்தேகோஸ்தேன்னு ஒரு நாள் வருது. அந்த நாள் வரும் பொழுது யூதா மக்கள் இருக்கக்கூடிய எருசலேம்ல பேதுரு என்ன சொல்றாருன்னு பார்க்குறான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 26:7. சரி, பவுல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். 26:7. இரவும் பகலும் இடைவிடாமல், அப்போஸ்தலர் 26:7. இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும். இப்ப பவுல என்ன சொல்றாரு? 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறும். இன்னைக்கு பவுல் பார்க்கல, பவுலோட இடத்துல நம்ம கண்கள் பார்க்குதா இல்லையா? பவுல் ஆசைப்பட்டார், இந்த மாதிரி கோத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் நாட்டுக்கு வரணும், வாக்குத்தத்தத்தை பெற்று அவங்க இருதயத்தில் இத்தனை நாள் வாக்குத்தத்தத்தை இருதயத்தில் சுமந்தவங்கலாம் இப்போ சந்தோஷமாக சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அழகாக பேக் பண்ணுறாங்க, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. எங்கே போகிறதுக்கு? எங்கள் நாடு திரும்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அடுத்தது 7வது வசனம், 7வது பாயிண்ட், யாக்கோபு 1:1. யாக்கோபு 1:1. இந்த யாக்கோபு யாருன்னு தெரியுமா? இந்த லெட்டர் எழுதின யாக்கோபு இயேசு கிறிஸ்துவுடைய சீஷனா, சகோதரனா, ஸ்டெப் பிரதர். ஆமாம், அந்த யாக்கோபு என்னானார்? இன்னொரு யாக்கோபு என்னானாரு? தலை வெட்டப்பட்டு அகரிப்பா மன்னனால கொலை செய்யப்பட்டார் இல்லையா? இந்த யாக்கோபு அப்படிங்கிற நிருபத்தை எழுதினரு ஆரம்ப காலத்தில் இயேசுவோடைய யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகள். அவங்க ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதை நிறைய பண்டிகையின் காலத்தில் பார்க்கும்பொழுது அவரை கொலை செய்யறதுக்காக திட்டம் பண்ணுறாங்க. ஆனால் பிற்பாடு ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த லெட்டர்ஸை எழுதுறாங்க. அவர் என்ன எழுதினாரு? முதல் வசனம், தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும். இவரும் என்ன எழுதுறாரு? அப்போ சிதறி இருக்கிற 12 கோத்திரத்துக்கும் என்ன வச்சுட்டு போயிருக்கிறாங்க? ஒரு இன்விடேஷன் வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு, நம்ம எல்லாரும் ஒரு நாள் நாடு திரும்புவோம். நமக்கு வாக்கு தத்துவம் இருக்கா? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம். அந்த வாக்கு தத்துவத்தை இவங்க இவ்வளோ விசுவாசிங்கன்னா நம்ம விசுவாசிக்கணுமா இல்லையா? ஆமாம். ஸோ அடுத்தது ரெவலேஷன். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். 7ஆம் அதிகாரம் 4-8 வசனங்கள். யோவான் எழுதும்போது அந்த 4 கோத்திரத்தையும் 12 கோத்திரத்தையும் சொல்லி 1,44,000 பேர்த்த அந்த இடத்துல வகுத்து காண்பிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ இந்த கிரேட் ட்ரிபுலேஷன், மகா உபத்திரவத்தின் காலத்துல யூதர்கள் மத்தியிலிருந்து ஒரு கூட்டம் எழும்ப போகுது. அந்த கூட்டம் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து எழும்ப போகுது. அப்போ ஆண்டவர் he is at work. God is working now. ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் கூட்டி சேர்த்துறாரு. எல்லா இடங்கள்ல இருந்து மக்கள் என்ன வர்றாங்க? நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் சிலர் கருப்பு யூதர்கள் போயிட்டு இருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா நீக்ரோஸ் மாதிரி இருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா சுடானீஸ் லெபனீஸ் மாதிரி இருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் மாதிரி இருப்பாங்க, சிலர் இங்கிலீஷ். ஆனாலும் அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்கும். ஸோ உலகத்தில் பல இடத்துல செதறி போய் கலர் மாறி அவங்களோட ஹைட்டு மாறி உருவம் மாறி என்ன மாறினாலும் அந்த ஆதாமுக்குரிய அந்த உடன்படிக்கையை சுமந்தவங்க எல்லாரையும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அங்கே போய் நம்ம அதெல்லாத்தையும் பார்க்குறப்போ. அதே போல் தான் இந்த 12 பேரும் கடைசியாக இந்த 1000 வருஷ அரசாட்சியில் இந்த நாட்டை அவங்க கைக்கு வருங்கிறது எசேக்கியேல் 48வது அதிகாரத்துலேயும் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், என்ன டிரைவ் பண்ணுறோம்? இந்த 10 கோத்திரம் காணாமல் போன கோத்திரம்னு சொல்லலாமா? கிடையவே கிடையாது. பிகாஸ் காட் வில் பிரிங் தெம் பேக் அகெயின். ஸோ இதுதான் அவங்களுடைய ஒரு சூப்பரான ஸ்டோரி. ஏன்னா யாக்கோபு இவங்களெல்லாம் பல முறை தன்னுடைய பசங்களுக்கு என்ன கதையெல்லாம் சொல்லியிருப்பாருன்னு நினச்சி பாருங்க ஒரு நிமிஷம். யாக்கோபு 12 பசங்களுக்கும் கதை சொல்லணும்னு சொல்லியிருந்தா என்னெல்லாம் சொல்லியிருப்பாரு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் சொல்லியிருப்பாரு? நான் இந்த மாதிரி எங்கள் அண்ணனை ஏமாற்றி நான் இந்த ஊரை விட்டு போனேன். இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க.
உங்கள் மாமா என்னை லாபான் என்னை ஏமாத்தினாரு. வேற நான் எதிர்பார்க்குற ஆன்சர்ஸ் வரணும். அவர் அவங்க அப்பா அவங்க தாத்தா பற்றி சொல்லியிருக்க மாட்டாரா? என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம்? இந்த மாதிரிப்பா கல்தேர் ஊர்லேருந்து தாத்தாவை இப்படி தான் கூட்டிகிட்டு வந்தார் சொல்லியிருப்பாரா இல்லையா? அடுத்தது வேற பாயிண்ட்டு. வயசான காலத்தில் பிள்ளையே பெறாதுங்கிற காலத்தில் தான் எங்கள் அப்பா ஈசாக்கு பிறந்தார். இந்த கானா ஊரில் ஒரு பெண் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலியேசரை அனுப்பி கூட்டிகிட்டு வந்தார். இப்படி பல கதைகளை ரிவர்ஸில் சொல்லியிருப்பார். ஆனால் ஆதியாகமம் 49ங்கிறது கோ ஃபார்வர்டுங்கிற மாதிரி முன்னோக்கி இருக்கக்கூடிய பல ஆண்டு காலங்களுக்கு பிற்பாடு நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனமான சில நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு 12 பிள்ளைகள் மேலே அவர் கூறினார். ஸோ திஸ் இஸ் அ கிரேட் சாப்டர் தட் வி நீட் டு மெடிடேட். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏன்னா அவர் எப்படி சொல்கிறார்? எபிரேயர் 11:21. எபிரேயர் 11:21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அந்த இடத்துலயும் பாருங்களேன், நம்ம மனாசே கோத்திரம் வந்திருக்கு. எபிரேயர் 11 கூட தன்னுடைய அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதித்துன்னு சொல்றது இல்லாம அந்த வசனத்தை திரும்ப பாருங்க. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். யோசேப்பினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கா? உயிரோடு இருக்கு. ஸோ அந்த மக்கள் எல்லாரும் ஹாப்பியா என்ன செய்யறாங்க? அவங்க நாடு திரும்புகிறாங்க. இது தொடர்ச்சியாக வரக்கூடிய சில தீர்க்க தரிசனங்களை வரக்கூடிய பார்க்கலாம். நம்ம சொல்கிற அளவுக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ இந்த நியூஸ் எல்லாம் ரொம்ப பயப்படத்தக்கதான். அமெரிக்கா சொல்லுது 2026க்குள்ளே 2026, 27 நிறைய சின்ன சின்ன ட்ரோன்ஸ் எல்லாம் விட போகிறாங்களாம். நிறையா இன்எக்ஸ்பென்சிவாக ஆள் இல்லாத சில ட்ரோன்ஸ் எல்லா பக்கம். ஒரு 10-15 வருஷம் கழித்து மிலிட்ரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, போலீஸ் எல்லாம் வந்து யாரையும் தேடியெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக ட்ரெயின் பண்ணி ட்ரோனை வந்து அனுப்பிச்சுட்ருவாங்க. அந்த ட்ரோன் வந்து கதவை தட்டி நம்ம கதவை திறக்கணும், அது செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஆள் அப்படின்னு தெரிஞ்சால் அங்கேயே என்ன பண்ணிடும்? ஷூட் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு போயிடும். வரக்கூடிய காலங்கள் மிக மிக ஒரு கொடுமையான நாட்கள் அப்படிங்கிறது இதை வச்சு அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் அவங்க விடுறதா இருக்கு. ஸோ இதை சீரியாவுடைய பிரசிடென்ட் தெரியும், அநேகரை கொலை செய்தவன். ஆனாலும் ட்ரம்ப்பை சமீபத்தில் சந்திக்க போகும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, அகமத், யூ வில் பி எ கிரேட் லீடர் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வில் ஹெல்ப். இது இஸ்ரேலுக்கு நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? மகா கெட்ட செய்தி. அப்புறம் இங்கே பாருங்க, ஸோ சீரியாவோட நீங்கள் நல்ல ஒரு டைஸில் இருக்கணுங்கிறாங்க. பட் சீரியாவில் பயங்கரமான அந்த பகுதிகள்லாம் தாக்குதல் நடந்துட்டுருக்கு. இப்போ கடந்த வாரத்தில் கூட லெபனானில் ஒரு தாக்குதல் வச்சாங்க. இங்கே பாருங்கள், சதர்ன் லெபனான் எங்கெங்கெல்லாம் ஆயுதங்கள் கிடங்கு இருந்ததோ, மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது, அவங்களுக்கு சம்மந்தமான அந்த டன்னல்ஸ் அதெல்லாத்தையும் குறிவைத்து மிகப்பெரிய, நாங்கள் அங்கே இருக்கும்போதே நிறைய நியூஸ் வந்தது, லெபனானில் மிகப்பெரிய தாக்குதல் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ அது போல் தொடர்ந்து நிறைய அண்டர் கிரவுண்டில் இருக்கிறத அவங்க எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்போலான்னு சொல்லக்கூடிய பயங்கரவாத இயக்கம் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய 4 முக்கியமானவர்களை கொலை செய்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த கஸ்டம் ஆஃபீஸர் அண்ட் ஜேர்னலிஸ்ட். அதாவது 2020 நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதலில் ஹெஸ்போலா பயன்படுத்திய அந்த அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணது எங்கே வெளியே வந்துருமோ அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்துருமோன்னு சொல்லி இன்றைக்கி அவங்களுக்குள்ளாரியே ஒரு சில கலவரங்கள் வெளியே வந்திருக்கிறத IDF வெளியே விட்டுருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் விடுறதா இல்லை. ஈரான் என்ன செஞ்சிட்ருக்குது? மறுபடியும் அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்கிற அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இன்னும் 2 பேர்த்துடைய ஹாஸ்டேஜஸ் உடைய டெட் பாடிஸ் நமக்கு கிடைக்கணும். ஜோம் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி விட்டதாக சொல்லப்படுது. ஆனாலும் அவங்களுடைய DNA டெஸ்ட்டில் அது அந்த ஹாஸ்டேஜ் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸோ அடுத்தது இன்டர்நேஷ்னல் லா. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் நியூயார்க் பகுதிகளில் அதிகமாக யூதர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதே இடத்துல தான் இந்த இடத்துல ஒரு இஸ்லாமியர்
அப்போது மம்தானி வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறார். இப்போ மம்தானி என்ன சொல்கிறாரு, பெஞ்சமின் நெத்தன்யாஹு மட்டும் என் கையில் கிடச்சாருன்னா என்ன செய்ய போகிறேன், நான் அவரை அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இனிமேல் வந்து யூதர்களுக்கு அமெரிக்க தேசம் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தேசம்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ப்ரெடிக்ஷன். அதான் ஆன்டை செமிட்டிசம் இன் அமெரிக்கா. ஸோ இந்த இடத்துல அமீருக்கு நான் தேங்க் பண்ணும். ஆன்டை செமிட்டிசம் இன் அமெரிக்கா வில் ஸ்பைரல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ இனி வரக்கூடிய நாட்களில் யூதர்கள் அமெரிக்காலேருந்து இஸ்ரேலுக்கு கூட்டம் கூட்டமாக வரப்போகிறாங்களாம். பாருங்கள், அதிகமான வரப்போகிறாங்களாம். ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதியை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஒரு இடத்த கைப்பற்றி தங்களுடைய கொடி என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏற்றி இருக்கிறாங்க. நிறைய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே எலிமினேட் செய்யப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ். ஸோ வெனிசுலா அண்ட் யூஎஸ் உடைய அந்த ப்ராப்ளம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது வருவோம். டூப்ளினில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 6வது பிரசிடெண்ட்டாக இருந்த இஸ்ரேல் நாட்டினுடைய பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டர் ஹெர்சாகுடைய பேரை வச்சுருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பேர்லாம் வைக்கக்கூடாது, யூதர்களுடைய பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன சின்ன ஆன்டை செமிட்டிசம் அப்படின்னு என்ன அர்த்தம், விரோதம், பகை, இது நடக்கணுமா இல்லையா? நான் சொன்ன மாதிரி எருசலேமில் கர்த்தர் பகையை உண்டாக்கி சிதறடிக்க வச்சாரு. இப்போ வெளிநாடுகளில் பகையை உண்டாக்கி நாட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. ஓகே, ஸோ நெத்தன்யாஹு ஹஸ் கிவன் அ பார்டன் ரெக்வெஸ்ட். அதாவது நெத்தன்யாஹு மேலே நிறைய கேஸ் ஃபைல் ஆகியிருக்குது. அடுத்தது எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் நாட்டுக்குள்ளே வந்து ஒரு நிலையான ஒரு சூழ்நிலை இல்லை. அதனால் வந்து தன்னுடைய பிரசிடெண்ட்டுக்கு ஒரு பார்டனத்தை, மன்னிப்பு ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். சில காரியங்கள் அவர் இல்லை, இந்த தவறுகள் இது தன் பக்கம் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறார். அப்போ அதே மாதிரி ஹமாஸ்ல உடைய ராஃபாவில் இருக்கக்கூடிய அநேக பயங்கரவாதிகளை கொலை செய்திருக்கிறாங்க. இது யூரோப். நீங்கள் யூரோப்புக்காகலாம் ஜெபிக்கணும். இந்த ஒரு காலம் யூரோப்னா என்ன நினச்சிங்க, கிறிஸ்தவ நாடுன்னு தான் நினச்சிங்க. பட் இப்போ நான் தொடர்ந்து வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிறிஸ்டியன் கண்ட்ரியே கிடையாது. எவ்ரி நேஷன் இஸ் பிகமிங் இஸ்லாமிக் நேஷன். ஸோ இஸ்லாமியர்கள் அதை டேக் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனியன் ஃப்ளாக்ஸ். இது எங்கன்னா ப்ருசல்ஸில். ஸோ யூரோப் இஸ் கம்மிங் அண்டர் இது. போப் அவங்க வந்து லெபனான் போயிருக்கிறாங்க. நீ வரக்கூடிய நாட்களில் அவருடைய நியூஸஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஜெபிக்க வேண்டியது தொடர்ந்து வரக்கூடிய இயற்கை சீரழிவு. ஏன்னா ஆண்டவர் மத்திய 24 பல விதமான அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் சொன்னார். ஒன்று, இஸ்ரேல் நாடு கட்டப்பட்டு வருகிறது, 12 கோத்திரத்தால் சேர்க்கப்பட்டு வர்றாங்க. இதெல்லாம் டைம் எடுத்து நடக்கலை. இந்த ஒரு படத்தில் கிளைமேக்ஸில் பார்ப்பீங்களா, எல்லா சீனும் டக்குன்னு எவ்ரிதிங் வில் ஃபால் இன் டு பிளேஸ். அது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ப்ரிப்ரேஷனாக தான் இருக்கும். த லாஸ்ட் சீன் வில் கோ வெரி ஃபாஸ்ட் அண்ட் கவர் அப் எவ்ரி திங். அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்கறது ஸ்ரீலங்காவில் இந்த டிட்வா புயல்னால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். தலைகீழாக மாறி இருக்கக்கூடிய இலங்கை பகுதிகளுக்காக. அநேக பயிர் நிலங்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்குது. இது ஒரு பக்கம். தாய்லாண்டில் நடந்த ஒரு பயங்கரமான ஃப்ளட்டு, அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளட்ஸு, ஸோ கண்களுக்கு முன்பாக இந்த காரியங்கள்லாம் நம்ம கொண்டு வந்து அந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ அதே மாதிரி டிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு, இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்கங்கே பயங்கரவாதங்கள், அதில் சாராங்கிறவங்க கூட கொலை செய்யப்பட்டாங்க. இது பாருங்கள், ஒரு அந்த பயங்கரமான ஒரு எரிமலை, வால்கனோவோட எரப்ஷன். ஸோ இயற்கையும் பல விதத்தில் தன்னுடைய அடையாளங்களை என்ன செய்யுது, கடைசி நாட்களில் காண்பித்து வருகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எரிமலை வெடித்து எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். ஸோ ரஷ்யா யுத்தங்கள், ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தங்கள். ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, அநேக யூதர்கள் வந்து நாடு திரும்புகிறாங்க. பிறப்பு வந்து எங்கே அதிகமாயிருக்காமா, இஸ்ரேலில் அதிகமாயிருக்காமா. அது ஒரு நல்ல ஒரு செய்தி தான். டர்க்கியில் வந்து பிறப்பு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே போல் சீரியா பெய்த் ஜின் அங்கே இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ், அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல். ஹாங்காங்கில் நடந்த ஒரு பயங்கரமான ஃபயர் கேஷுவாலிட்டி, அநேகர் மரித்து போயிட்டாங்க, அநேகர் உயிரோடு கூட எரிந்து கருகி போனார்கள். இந்த தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரியன் பிரைம், இது வந்து ஒரு சினகாக். 73 வருஷம் கழித்து அந்த இதை வந்து ஒரு புடாபெஸ்ட் சினகாக் அதை வந்து ஜூயிஷ் கம்யூனிட்டிக்கு அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு என்ன வரும்? த லார்ட் காட் வில் கம்ப்ளீட் ஹிஸ் ப்ரோக்ராம் ஃபார் இஸ்ரேல். இப்போ ஆண்டவரோட கரண்ட் ப்ரோக்ராம் என்ன? இஸ்ரேலில் ஆண்டவர் கட்டி கொண்டு இருக்கிறார், அதை சீக்கிரத்தில் என்ன செய்ய போகிறாரு? கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. அப்போ நமக்கான செய்தி என்ன? He is coming. So God is coming again. Jesus is coming again. ஸோ இது ஒரு கூட்டத்துக்கு சந்தோஷமான செய்தி, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அது துக்கமான செய்தி. உங்களுக்கு எப்படிங்கிறது ஆராய்ந்து பாருங்க. ஆர் யூ ரெடி ஃபார் இஸ் கம்மிங்? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் இந்த ஹார்வெஸ்ட்டை பற்றி நம்ம தொடர்ந்து படிப்போம். ஸோ மனாசே கோத்திரம், இந்த கோத்திரத்திலிருந்து வந்த அநேகர் உண்டு. எலியா தீர்க்கதரிசி இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். கிதியோன் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இவங்கெல்லாம் எங்கே குடியிருந்தாங்க அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மேற்கு பகுதியில் குடியிருந்தாங்க. அன்னைக்கு சொல்லப்பட்ட மெகிதோ இன்னைக்கு யோர்தானுடைய கஸ்டடியில் இருக்குது. அந்த பகுதிகளில் இவங்க குடியிருந்தவங்க தான். ஆனால் 722 அந்த தேசத்தை விட்டு போனவங்க 2025 அவங்க நாடு திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கண்களை மூடி நம்ம பார்க்கலாம். இந்த வேதாகம தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சிலது நிறைவேறி இருக்கிறது, சிலது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதிசீக்கிரத்திலே நம்முடைய ராஜா வருகிறார், அவருடைய வருகை சமீபம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம இன்னும் ரட்சிக்கப்படாத உள்ளங்கள், ஆத்துமாக்கள் எல்லா தேசங்களையும் உண்டு. அதுவும் அநேக பாப்புலேஷனை கொண்ட இந்திய தேசம் ரட்சிக்கப்படும்படியாக நம்ம இன்னும் பாரப்பட்டு நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் கூடப்பா மனாசே கோத்திரத்தை குறித்து நாங்கள் தியானிக்கவும் அவர்களுடைய ஆரம்பத்தை குறித்து ஆண்டவரே இன்று தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை அவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எல்லாம் எங்களுக்கு நினைவுபடுத்துவது எங்களுடைய ராஜாவாம் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்திலே ராஜாவாக வருகிறார். முதலாவது சபையை அவர் எடுத்துக்கொண்டு செல்வார். அப்பா, எங்களுக்காக நீர் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே நிச்சயமாக நீர் வருவீரப்பா. இன்னும் ஆயத்தப்படாத உள்ளங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ரட்சிக்கப்படாத உள்ளங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை உம்முடைய கிருபையினாலே நீர் சந்திப்பீராக, நீர் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருக்குரியதல்லவா? எங்களை அன்பின் கயிற்றினாலே இழுத்து கொண்டு அந்த ஜீவ மார்க்கத்தை வெளிப்படுத்தின தேவன் தாமே. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய மற்ற உள்ளங்களுக்கும் கர்த்தர் காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவரே அப்பா, இந்த செஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. இந்த ட்ரைபை பற்றி நாங்கள் படிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்க. ஆண்டவரே உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை நாங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுடைய கண்களை திறந்திருக்கிறீங்க. எங்களுக்குள்ளாக அந்த ஆத்தும பாரத்தையும் ஜெப ஆவியையும் கர்த்தர் ஊற்றுவீராகப்பா. இந்த செஷனுக்காக உழைத்த பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருவரையும் அவர்களை சார்ந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வருகைக்கு சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் நம்ம கண்களை மூடி நம்ம சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.